கேள்வி கேட்பதற்கும் இதை சரிப்படுத்துவதற்கும் ஒரு தலைமையோ ஒரு இடமோ இல்லாதனால தான் இன்றைக்கு நாங்கள் நடுத்தரவில் நினைக்கிறோம். அதனால தான் தேசியம் குறுகி கொண்டு போகுது. அதை குறுகி கொண்டு போகிறத அப்படி விடக்கூடாத தூக்கி நிமித்தோணுமன்றதுக்கான வெளிப்பாடு தான் இது. ஒரு நாளைக்கு 3 மில்லியன் மக்களிடம் செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஐபிசி தமிழ் ஒரு அசைக்க முடியாத பிம்பமாக மாறி இருக்கிறது. இந்த வானொலிக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட நபர்களை இந்த நேரத்திலே நெஞ்சுக்கு நெருக்கமாக நினைத்து பார்க்கிறேன். அதிலே எல்லோருக்கும் தெரியும் தாசிஸ் ஐயா. ஐபிசி தமிழ் தன்னுடைய தடத்தில் இருந்து தடம் மாறி செல்லுகிறது. இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஸ்ரீலங்காவினுடைய அரச நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டிருக்கிறது. ஐபிசி தமிழ் இன்றைக்குமே தெளிவாக சொல்லுகிறோம், தெளிவாக பதிவு செய்கிறோம். ஐபிசி தமிழ் ஊடகத்தினுடைய இலக்கு ஒன்றுதான், அது இனத்தினுடைய விடுதலை. ஒரு இனம் தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்குகிற போது அதனுடைய தேசிய முதலாளிகள் வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரை அது தலைகளாக மாறி இருக்கிறது. தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இவ்வளவு சீரழிஞ்சு சின்ன நம்ம சந்தியில் நிற்குது, ரோட்டில் நிற்குதுன்னு சொன்னால் இதுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் அப்பப்போ ஊடகத்தின் ஊடாக வந்து சில கேள்விகளை முன்வைத்து சில விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு தேச கட்டுமானத்தை கூறுகிறோம். அப்படியாக இருந்தால் தேச கட்டுமானம் அடைந்த பின்பு அல்லது வளர்ச்சியடைந்த பின்பு நாங்கள் சிங்கள தேசத்திலிருந்து முதலாளிகளை அளித்து வருவோம். அந்த பொருளாதார கட்டமைப்பை கட்டியெழுப்ப வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுடைய டயஸ்போராவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கையிலே இருக்கிறது. அவர்கள் இதை ஆழமாக புரிந்து கொண்டார்களானால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் படைக்க முடியும். இலங்கையில் இருந்து ஐபிசி தமிழ் சுதந்திரமாக செயற்படுகிறது என்கின்ற ஒரு மாயை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அப்படியான ஒரு புரிதலை பெற்றிருக்கிறார்கள். நான் எத்தனை நேரம் 4ஆம் ஆண்டு போயிட்டு வரேன் ஆகல தெரியாது. ஸோ அதில் வழியில் கொண்டு வர்றேன் இல்லை. ஸோ இப்போ 3 மாதத்துக்கு முதலும் 4ஆம் ஆண்டில் 6 மாதம் விளக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டேன். நான் அதுகள் வெளியில் தெரியாது. அது சில நேரம் நாங்களும் அதை ஐபிசி தமிழோடு கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாட்களினுடைய நினைவுகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே ஐபிசி தமிழ் இப்போது இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக எங்களுக்கான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி தந்து இந்த அளவுக்கு இந்த காலப்பகுதியில் ஐபிசி தமிழ் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய நிறுவன தலைவர் பாஸ்கரன் கந்தை அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம் பிரியங்கன். வணக்கம் ஐபிசி தமிழ் சொந்தங்கள். நிஜமாக ஒரு முக்கியமான நாளில் இருக்கிறோம். 29வது அகவையினுடைய பூர்த்தி 30வது ஆண்டு. ஒரு 3 தசாப்தமாக ஒரு இனத்தினுடைய ஊடகமாக ஐபிசி தமிழ் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் எல்லோருமே சொல்லுகின்றபடியும் நீங்களும் இப்போது கேட்டிருப்பீர்கள் ஐபிசி தமிழ் எப்படியாக எங்களோடு இருந்தது என்று அவர்கள் சொல்லுகின்றபடியும் ஐபிசி தமிழை இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஐபிசி தமிழினுடைய இத்தனை இந்த ஒரு ஈழத்தமிழர்களுக்கான எல்லை கடந்த ஒரு பேரூடகமாக ஐபிசி தமிழ் மாறி இருக்கிறது. ஒரு வானொலியாக ஆரம்பித்து தொலைக்காட்சி, இணையதளம், வலையொலி தளம் என்று சொல்லி பல்வேறு தளங்களில் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் மக்களிடம் செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஐபிசி தமிழ் ஒரு அசைக்க முடியாத பிம்பமாக மாறி இருக்கிறது. இந்த காலப்பகுதியை எப்படி உணர்கிறீர்கள்? முதல்ல நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீண்ட நாளைக்கு பின்பு ஐபிசி வானொலியூடாக உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். முதல்ல இந்த ஐபிசி தமிழ் 29 ஆண்டுகள் கடந்து 30வது ஆண்டிலே காலடி வைக்கிறதுக்கு முதல் காரணம் நேயர்கள். நேர்கள் இல்லையென்று சொல்லி சொன்னால் எப்பயோ எடுத்து மூடிட்டு போயிருக்கணும். இன்றைக்கு நாங்கள் இந்த வானொலியை நடாத்துகிறோம் என்பதற்கு அப்பால் இந்த வானொலிக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட நபர்களை இந்த நேரத்திலே நெஞ்சுக்கு நெருக்கமாக நினைத்து பார்க்கிறேன். அதிலே எல்லோருக்கும் தெரியும் தாசிஸ் ஐயா. தாசிஸ் மாஸ்டர் உட்பட்ட ஒரு குழாம் தான் இந்த ஐபிசியை ஆரம்பித்தது. அப்பொழுது நான் ஒரு ஐபிசி தமிழினுடைய ஒரு ரசிகன். நிகழ்ச்சிகளை கேட்பது, நிகழ்ச்சிகளை இப்போ முன்னர் கூறியது போல் வேலையால் ஓடி வாரது, சில நிகழ்ச்சிகளை தவற விடக்கூடாதுன்றதுக்காக ஓடி அந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறது வழக்கம். அப்படி இருந்த காலங்கள் இருக்கிறது. இந்த ஐபிசி தமிழ் 29 ஆண்டு காலம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொன்னால் இதுக்கு பின்னாலே ஏராளமான நபர்களுடைய உழைப்பு இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது, இழப்புக்கள் இருக்கிறது. அவர்களை இந்த நேரத்திலே எல்லோரையும் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். சிலருக்கு சில அபிப்பிராயங்கள் இருக்கலாம். நாங்கள் இந்த ஐபிசிக்காக உழைத்து நாங்கள் இன்றைக்கு எங்களை அவர்கள் ஓரங்கட்டி விட்டார்கள், புறந்தள்ளி விட்டார்கள் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடும். இங்கே யாருமே ஓரங்கட்டவும் இல்லை, ஓரங்கட்டவும் முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் இது உங்களுடைய வானொலி, உங்களுக்கான வானொலி. இதில் பயணித்த அத்தனை உள்ளங்களுக்கும்
இன்று வரையும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் தொடர்ச்சியாக இந்த ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த வானொலியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒத்துழைத்த வர்த்தக பெருந்தகைகளுக்கும் இந்த 29 ஆண்டு பூர்த்தியிலே உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக. அதாவது எங்களுடைய நேயர்கள் பேசுகிற போது பாஸ்கரன் கந்தை அவர்களை அழைத்து வாருங்கள், அவரிடம் நாங்கள் நிறைய கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லி நிறைய தடவை அழைப்பு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை அழைத்து வரக்கூடிய சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தோம். இன்றைய நாளில் வந்திருக்கிறீர்கள். அவர்கள் கேள்விகளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெரும்பாலும் அவர்கள் முன்வைக்கின்ற ஒரு விமர்சனமாகவா அல்லது கேள்வியா அல்லது அவர்கள் உரிமையுடனான ஒரு கேள்வியா என்று தெரியவில்லை. ஐபிசி தமிழ் தன்னுடைய தடத்தில் இருந்து தடம் மாறி செல்லுகிறது. இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஸ்ரீலங்காவினுடைய அரச நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இவ்வளவுதான் அதற்கான விளக்கங்களை சொல்லிக் கொண்டாலும் இந்த ஊடக பிறப்பில் இருக்கக்கூடிய ஏனைய ஊடகங்களோடு ஒப்பிடுகிற போது நாங்கள் ஸ்ரீலங்காவிலே இருந்து இயங்கிக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் அதிலே இருந்து ஒரு சிலர் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான விளக்கம் நீங்கள் தான் வழங்க வேண்டும், நீங்கள் தான் வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். இப்படியான பதிலை நாங்கள் சொல்லுவது. பறவைகள் பலவிதம், அதே போல்தான் மனிதர்கள் பலவிதம். ஒவ்வொருவருடைய எண்ண ஓட்டங்களும் அவர்களுடைய பார்வைகளும் தனித்துவமானது. இங்கே ஒரு விஷயத்தை ஐபிசி தமிழ் இன்றைக்குமே தெளிவாக சொல்லுகிறோம், தெளிவாக பதிவு செய்கிறோம். ஐபிசி தமிழ் ஊடகத்தினுடைய இலக்கு ஒன்றுதான், அது இனத்தினுடைய விடுதலை. அந்த இலக்கை தாண்டி என்றுமே ஐபிசி தமிழ் பயணிக்காது என்பதை ஆணித்தரமாக உறுதியாக இந்த இடத்திலே முன்மொழிகிறேன். இது இந்தியாவுக்கு வேலை செய்கிறதா, இலங்கை அரசாங்கத்தோட வேலை செய்கிறா என்ற இந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் இதை கடந்து செல்வது தான் என்னை பொறுத்தவரையில் இலகுவான வழி. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த பூமி பந்திலே இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களில் கணிசமான ஆட்கள் ஐபிசி தமிழோடு பயணிக்கின்றார்கள். இந்த வானொலியோ தொலைக்காட்சியோ அல்ல எந்த ஒரு இணையதளமோ ஒரு நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்ற பொழுது எல்லா விதமான மக்களையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு இசைவாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க வேண்டும். ஆனால் எங்களுடைய இலக்கின் மீது நாங்கள் எப்பொழுதும் இறுக்கமாக இருக்க வேண்டும். அதுக்காக காலையில் இருந்து இரவு வரையும் ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகளை வழங்குவதனூடாக நிறைய நேர்களை இழக்க நேரிடும். அதே நேரத்தில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. காலத்துக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை வடிவமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் நகர்வுகளை பார்த்து அவற்றை சீர் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இப்போ ஒருவர் மீது குற்றம் சொல்வது என்பது ஐபிசி தமிழுடைய நோக்கமல்ல. அவர்களை நேர்வழிப்படுத்துவதும் செம்மைப்படுத்துவதும் ஐபிசியினுடைய ஒரு ஊடகம் சார்ந்த ஒரு பணியாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களில் சமயங்களில் சிலர் மீது விமர்சனங்கள் வைக்கின்ற பொழுது அல்ல அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். இந்த ஊடகம் இந்த நபர் மீது விமர்சனம் வைக்கிறது. அப்போது இந்த ஊடகத்தினுடைய தார்மீகத்தன்மை தடம் மாறுகிறதா என்ற ஒரு கேள்வி வரும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் எப்போதும் எங்களுடைய நேயர்களுக்கு தேவையில்லை. ஐபிசி தமிழ் தொடங்கப்பட்ட நோக்கம் இன்னும் நிறைவடவில்லை. ஐபிசி தமிழுக்கான பணிகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. இந்த இனத்துக்கான வலிகள் சுமந்த இந்த வாழ்வியலில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் எங்களுடைய இனத்தினுடைய ஒருமித்த விடுதலை. அந்த விடுதலையை நோக்கி ஐபிசி எப்பொழுதும் சரியான பாதையிலே பயணிக்கும். அதை எண்ணி யாரும் ஐயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த கேள்விக்கு நாங்கள் சொன்ன பதில்களில் திருப்தி உறாதவர்கள் இன்றைய நாளில் திருப்தி உற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு நேர அழைப்பிலை காத்திருக்கிறார். நீண்ட நேரமாக அவர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம், யார் செல்வா? வணக்கம். ஐபிசி தமிழே, உன்னை நேசிக்கிறேன். உலகத்தமிழ் ஐபிசி உறவுகளே வணக்கம். வணக்கம் பாஸ்கரண்ணா, பிரான்சிலிருந்து அன்புடன் பரிசுலிங்கம். நலமா இருக்கிறீங்களா? வணக்கம் லிங்கண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜால் செல்லா. உங்களுக்கு என்ன பரிசுலிங்கம் தான் தெரியும் நினைக்கிறேன். தெரியும். நீண்ட கால ஒரு ஐபிசி தமிழுடைய ஒரு நலன் விரும்பி சொல்லுங்க.
என்னுடைய உயிர் வந்து ஐபிசி தமிழ் முதல்ல இந்த வானொலிக்காக வைத்த அத்தனை உள்ளங்களுக்கு முதல்ல தலைவணங்கி கொண்டு நமக்காக இந்த உடற்பணியில உயிர் நீத்த அத்தனை உறவுகளுக்கும் இருகரங்கோப்பி அவருடைய ஆத்மா சாந்தி அறிய வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாசுங்கன்னா நான் பல கேள்விகளோடு வந்தேன். இப்பொழுது என்னுடைய வாயை நீங்கள் காட்டி விட்டுட்டீர்கள். என்னால ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறாரு. முதலாவது பாதியிலே நீங்க சொல்லி விட்டீங்க எங்களுடைய இலக்கு உண்டு. அதுல இருந்து ஐபிசி தமிழ் எப்பவுமே கதம் புரளாத என்ற நம்பிக்கை எனக்கு தந்துட்டீங்க. எனக்கு உங்கள நம்பிக்கை இருக்கு, உங்களுடைய தன்மானத்துல நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை அன்பு வச்சுக்கிறேன். ஒரு தமிழனாக நீங்கள் எங்களோட மண்ணில் போய் நின்று ஏதோ எங்களோட மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அது ஏதோ நீங்க செய்கிறீர்கள், அதுதான் தேவை. அந்த அடிப்படையில உங்களை நீங்கள் அன்பால எங்களை கட்டி வச்சுக்கிறீங்க. உங்களோட எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் சாக நினைக்கிறேன் இந்த நினைச்சு இந்த வானொலி சொல்லும் என்ற நம்பி நான் அடிக்கடி சொல்றேன்னா அப்படி நேசிக்கிற ஒரு வானொலி ஐபிசி தமிழ். எங்களோட இலக்கிய அடையும் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை இனத்துக்காக கண்டிப்பா நீங்க குரல் கொடுப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் தந்தா நல்லா இருக்கும். நாங்கள் கூடுதலாக விரும்புகிற எங்களோட நேர்கள் இந்த தாய் மண்ணில் இருக்கிற உறவுகளுக்கு எங்களோட வானொலிய நீங்க முடிந்த அளவு உங்களால் முடிந்தால் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் முடியுமா? நன்றி நண்பரே. பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாத்தையும் விட்டு சென்றிருக்கிறீர்கள். ஒன்றை தான் திரும்பவும் இறுக்கமாக சொல்ல முடியும். என்னுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரையும் தேசிய பயணம் என்பதும் இனத்தின் மீதான பற்று என்பதும் ஒருபோதும் அழியாது. அந்த உயிர் இருக்கும் வரையும் ஐபிசியும் அதை நோக்கித்தான் பயணிக்கும். அதில் நீங்கள் எதுவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. தாயகத்திலே வானொலியை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை விட எங்களுக்கும் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வானொலி துறை என்பதும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய அந்த வானொலி ரசனை என்பதும் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ கணிசமான மக்கள் இணைய வழி ஊடாக இப்போ ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆப்பின் ஊடாக கூட செயலி ஊடாக கூட எங்களுடைய வானொலியை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முந்தைய ஒரு காலம் இருந்தது எஃப்எம் ரேடியோ அல்லது டேப் ரேடியோ அல்லது அலைவரிசையின் ஊடாகத்தான் இந்த வானொலியை கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. இப்போ இந்த நவீன உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது. அதனால் எல்லோரும் தங்களுடைய கையிலக்க தொலைபேசியிலே இந்த வானொலியை இலகுவாக கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதாவது இலங்கையிலேயே வானொலியை மற்ற இலங்கையில் உள்ள வானொலிகளை கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய ஒரு பொருள் செலவு இருக்கிறது. அதை விட அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ் ப்ராசஸ், அதாவது நீங்கள் இந்த வானொலியை இலங்கையிலே ஒளிபரப்பு செய்வதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது இலகுவான காரியம் அல்ல. அது ஒரு லிமிட்டட் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு அலைவரிசை தான் வச்சிருப்பினோம். அதனால் புதுசாக எடுக்கிறது என்பது மிக கடினமானது. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஐபிசியை நேசிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு தளத்திலே எங்களுடைய வானொலியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள், தங்களுடைய ஆதரவை தந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். உங்களுடைய கரசனைக்கும் உங்களுடைய அன்புக்கும் என்றென்றும் நன்றி. நன்றி. அதே மாதிரி இன்னொரு நேரம் அழைப்பில் காத்திருக்கிறார், அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், நான் சிவா இருக்கிறேன். வணக்கம் சிவா, சொல்லுங்க. வணக்கம். முதல் ஐபிசி பணிப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐபிசிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வானொலி ஆரம்பித்த நாளுக்கு முன்பு நான் எதையும் செய்யவில்லை. ஆரம்பித்த ஒரு வாரத்தில் இந்த வானொலியை பற்றியும் அதை ஆரம்பிக்க அவர்கள் பட்ட கஷ்டங்களும் எங்கே இருந்து இதற்கு ஆதரவு கிடைத்தது என்பதும் எனக்கு தெரியும். அன்றிலிருந்து இன்று வரை பல அறிவிப்பாளர்கள் பலர் வந்தும் போனாலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அளவு நாளும் பயணிப்பதில் எனக்கு பெருமை. அதே போல இந்த வானொலி தொடர்ந்து நடக்க இக்கட்டான நேரங்களில் தடங்கள் பட்ட போதெல்லாம் எவரோ கைது கொடுத்து தூக்கினாலும் இறுதியில் தூக்கி நிறுத்தியிருப்பது பாஸ்கரன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது வரவேற்க வேண்டியது
போற்றப்பட வேண்டியது. எதற்காக இந்த பணி தொடங்கியதோ அந்த பணியை இறுதி வரை எடுப்பேன் என்று இந்த காலையில் அவர் வாழ்த்து செய்தியில் தெரிவித்ததும் அதுவும் மிக மகிழ்ச்சி. அதே போல எங்கள் வானொலியை அதான் முதலில் செல்வா சொன்ன போல தமிழ் ஈழத்திலும் அந்த சட்ட விதிகளுக்கு ஏற்ப அந்த மக்களையும் வெளிப்படைய செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த வானொலிக்கு இருக்கிறது. எனக்கு அந்த ஐபிசி என்பது அது உண்மையிலே அது எங்கே என்ன மூலக்கருவில் உருவாகியது என்பதை பாஸ்கரன் அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார். அதை செய்வார் என்ற நம்பிக்கை. ஆனால் ஒன்றே ஒரு ஆசை, எல்லோரும் தேசியம் சார்ந்து சந்திப்பவர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக செய்ய வேண்டும். எவர் மீதும் தேசியம் சார்ந்தவர்கள் மீது சீரடிக்காமல் அவர்களின் குறைகளை கூறி அவர்களையும் அணைத்து அவர்களும் இதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற வானொலிகள் ஒவ்வொன்றும் ஒற்றுமை மக்கள் அமைப்புகள் ஒற்றுமையாவது போல இந்த வானொலிகளும் ஒற்றுமையாக அவர்களை வாழ்த்து செய்யும் ஒவ்வொருவரும் வாழ்த்து சொல்லுகிற காலத்தை தான் நான் விரும்புகிறேன். இந்த ஐபிசி தொடர்ச்சியாக செய்யும் பணியை அது சரியான கரங்களில் கிடைத்திருக்கின்றது. சரியாக அவர் தொடர்ந்து நடத்த வேண்டும். ஏன்னா அது நிச்சயமாக ஒரு இக்கட்டான நேரத்தில் அதை தத்தெடுத்தது. பல விதைகளில் குறைகளை கூறலாம். அந்த நேரங்களில் அது நடத்தப்பட்டது. எங்கேயோ எப்படி போக வேண்டிய இடத்திலிருந்து மாறாமல் எடுக்கப்பட்டதற்கு முதல் வாழ்த்துக்கள். அது நிச்சயம் அதை புரிந்து செய்ய வேண்டும். குறைகள் கூறுவது சுலபம், ஒன்றை எடுத்து நடத்துவது கடினம். அந்த கடினமான பணியில் தொடர்ச்சியாக செய்கிறதற்கு நன்றியும். நீங்கள் தொடர்ந்து தேசியத்துக்காக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி ஐயா. நன்றி சிவா. நன்றி நேர்களே. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை மிகச் சுருக்கமாக கேட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய பேர் அழைப்புகளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை விரைவாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்தாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிக் கொண்டால் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு மிக நீண்ட நேரமாக காத்திருக்கிறார். வணக்கம். வருஷப்பூடாக இணைந்திருக்கக்கூடியவர் யாருது? வணக்கம். வணக்கம். யாருது? நாதன் கைவைக்கிறதுலேருந்து. நாதன், சொல்லுங்க. வணக்கம் கந்தையா பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் பிரியங்கன் உங்களுக்கும் நன்றிகள். நீங்கள் உங்களோட ஆளுமை, உங்களோட அந்த என்ன சொல்ற மீடியா, அந்த நல்ல ஒரு உங்களோட வயசுக்கு நல்ல ஒரு தேசியத்தோட பயணிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். முதல் நான் இந்த ஐபிசி கேட்டது எங்களோட தாசி ஐயா என்ன அந்த நேரம் எங்களுக்கு ஒரு தமிழ் தேடினாங்க. தமிழ் கிடைக்கலையே, தமிழ் கேட்கல. அது என்ன அங்கே அந்த நாட்டிலேருந்து வந்து தேடிக்கொண்டிருக்கல எங்களோட தாசி அவர்களால் உருவாக்கப்பட்டதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு மனித இனம், நாங்கள் வாழ்றோம், 100 வருஷம் வாழ்ற நம்பிக்கை இல்லை. அப்படியே போயிடுவோம். நாங்களோ அப்படியே போயிடுவோம். ஆனா எங்களோட தேசியம், எங்களோட ஐபிசி அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்குமே. நம்ம ஆரம்பத்தில் கேட்டாக்கள் போய் இருக்க மாட்டோம். அதான் இயற்கை. ஆனா இந்த இளம் சமுதாயத்துக்கு நாங்கள் எப்படி இதை கடத்தலாம்? இன்னைக்கு எங்கட பிள்ளைகள கேட்கறதில்ல, உங்களோட பிள்ளை நாங்கள் இந்த வானொலியை தொடர்ந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கடத்தலாம் என்று என்ன சேர்த்து தான் சொல்றேன். எப்படி நாங்கள் அதை யோசிக்கலாம், எப்படி செய்யலாம் என்ற ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கு எப்பயுமே. அதுக்கான விடைகளை உங்களிடம் கேட்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. முதல்ல சிவானையிலிருந்து வருவோம். சிவானைக்கு நன்றி. நான் உங்களோட நீங்கள் கேட்டு 3 விடையால் சொல்லிட்டு போனீங்க. நான் அதுக்கு தொடர்ந்து கனவேர் லைனில் நிற்கிறபடியாக கதைக்கல. சிவானை நன்றி. உங்களோட 2 பாயிண்ட் வந்து நான் பிடிச்சிருந்த ஒன்று வந்து அந்த கதைச்சி கொண்டு போய்க்கு உங்களை அறியாமல் எங்கட வானொலி இதுதான் இந்த ஐபிசியினுடைய சக்ஸஸ். ஐபிசியினுடைய இத்தனை ஆண்டு காலம் வெற்றி என்பது வந்து அந்த ஐபிசியை கேட்கக்கூடிய நேர்கள் வந்து அது எங்களுடைய வானொலி. அந்த உணர்வு வந்து இந்த 30 ஆண்டு காலம் அல்ல, 100 ஆண்டு காலத்தை தாண்டியும் இந்த வானொலி நிலைக்கும். அதில் நாதன் கேட்டதுக்கும் இதிலே பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தலைமுறைகள் தாண்டி எங்களுடைய வானொலி வந்து இப்போ 30 ஆண்டு காலம்ண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை தலைமுறை தாண்டிட்டு, அதையும் தாண்டி இன்றைக்கும் என்று சொல்லி ஒரு ஈர்ப்போடையும் ஒரு உணர்வோடையும் இந்த வானொலியை கேட்கிறீர்கள், ரசிக்கிறீர்கள். அப்பப்போ நாங்கள் விழக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுகிறீர்கள். அந்த வகையிலே இது
தலைமுறைகளை தாண்டியும் இந்த வானொலி கொண்டு செல்லப்படும். ஏன்னு சொன்னால் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைய தலைமுறை பிள்ளைகள்லாம் இந்த வானொலியை இப்போ செவன நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இது அடுத்த தலைமுறைக்கும் இந்த வானொலி சென்றடையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த சிவான சொல்கிற போது சொன்னார், இந்த தேசியம் சார்ந்து செயற்படுபவர்கள் மீது சீரடிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள், அதில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, உண்மையிலேயே தேசியம் சார்ந்து யார் மீதும் சீரடிப்பது ஐபிசி தமிழுடைய நோக்கம் அல்ல. தேசியம் சாராதவர்களையும் தேசியம் சார்ந்து பயணிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் ஐபிசியினுடைய நோக்கமே தவிர யாரையும் தேசியத்தின் பால் நிற்பவரை மழுப்படிப்பதோ சீரடிப்பதோ எங்களுடைய நோக்கம் இல்லை. தேசியத்துக்கு எதிராக இருப்பவர்களை நிச்சயமாக அவர்களை தேசிய பக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்கான ஊடக சார்ந்து செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். ஆனால் இந்த தேசியம் சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் விடக்கூடிய தவறுகளை கேட்பதற்கென்று சொல்லி யாருமே இல்லை என்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது ஒரு ஊடகம் அதனுடைய பணியை தன்னுடைய கரங்களில் எடுக்கிறது, அவ்வளவுதான். இந்த விடயங்களில் நீங்கள் இப்படி இருந்திருந்தால் நீங்கள் சில விடயங்களை தவிர்த்திருக்கலாம், சில வெற்றிகளை தட்டியிருக்கலாம். அது எங்களுடைய ஆதங்கம். நீங்கள் ஒரு தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர் ஒரு தவறான பாதையிலே பயணிக்கிறார் அல்லது தவறான வாத பிரதிவாதங்களை முன்மொழிகிறார், அதன் ஊடாக அவர் தோல்வி அடைகிறார், அது எங்களுடைய தோல்வி, அது தேசியத்தினுடைய தோல்வி. அந்த இடத்திலே ஒரு ஊடகமாக அதை சீர் செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒரு ஊடகத்துக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். நன்றி சிவாண்ணா, நன்றி நந்தன். நிச்சயமாக இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிற போது தான், அதாவது இந்த தேசிய ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் மீது எந்த விதமான கூற்றுக்களை முன்வைக்கக்கூடாது. குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் செயற்படுகின்ற அமைப்புகள் தொடர்பான சில பிரச்சனைகள் உருவானது. அதனூடாக அந்த அமைப்புகளில் இருந்து 2 பேர் பேசியிருந்தார்கள். அவர்களே மாறி மாறி தங்களை சேறு வாரி இறைத்தார்கள். இந்த நேரத்தில் ஐபிசி தமிழ் ஏன் அப்படி செய்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஒரு இனத்திற்கான ஊடகமாக இந்த இனத்தினுடைய பெருங்கனவை சுமந்த அந்த பேரோடு இருக்கக்கூடிய அமைப்புகள், அதனை பயன்படுத்துகின்ற அமைப்புகள் அப்படியாக இருக்கிற போது நாங்கள் அப்படியே அதனை விட்டு தொடர்ந்து நகர முடியாத ஒரு சூழலில் அப்படியான ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு விடயம், அதாவது எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள் செயற்படுகின்றவர்களை தரந்தாழ்த்துகின்ற அல்லது வேறு பக்கமாக அழைத்து செல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. எப்போதுமே ஒரு இனம் தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்குகிற போது அதனுடைய தேசிய முதலாளிகள் வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரை அது தலைகீழாக மாறி இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இதில் நான் நினைக்கிறேன் புரிதலின்மை முதலான காரணம் புரிதலின்மை. இப்போ ஒரு சமீப காலமாக நீங்கள் எதை மையப்படுத்தி கதைக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. அந்த நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டீங்கள் என்று சொல்லிச்சுனால் என்னை பொறுத்தவரை அது தவறு இருப்பதாக எனக்கு தெரியல. அது எங்களுக்கு உரித்தானது. தேசியம் என்பது ஈழத்தமிழருக்கு உரித்தானது. நாங்கள் தேசிய பாதையிலே பயணிக்க வேண்டும், தேசியம் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அந்த தேசியம் தோல்வி அடைகின்ற பொழுது எங்களுக்கும் கோபம் வருது, எங்களுக்கும் ஆதங்கம் வருது. நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பயணித்திருக்கிறோம், இவ்வளவு இழப்புகளை கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு உயிர்களை கொடுத்திருக்கிறோம், அதை இழந்து இதை கட்டி எழுப்பியிருக்கிறோம். அது ஒரு இடத்துல சறுக்குன்ற பொழுது எங்களை அறியாமல் எங்களுக்கும் கோபம் வரும். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் கருத்தாக உருவெடுக்கிறது. கருத்தாக உருவெடுக்கின்ற பொழுது தேடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. எதற்காக தேசியம் தோல்வியடைந்தது? இப்போ சமீபத்தில் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் தேசியம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய கட்சி ஒரு ஆசனத்தை கூட பெறவில்லை. அப்போ எங்கேயும் நாங்கள் பிழை விட்டுருக்கிறோம். அந்த பிழை என்னன்றதை தேட வேண்டிய பொறுப்பு ஒரு ஊடகத்தில் இருக்குது. அந்த பிழையை தேடி இனிவரும் காலங்களில் இப்படியான தோல்விகளை அடையாமல் இனிவரும் காலங்களில் பிழைகளை சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புள்ளியை வைக்க வேண்டிய தேவை அந்த ஊடகத்துக்கு இருக்கிறது. அது தேசியத்தை நேசிக்கிற ஊடகத்தால் அதை சொல்ல முடியும். ஆனால் அதை விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ நான் அபரித அன்பும் அபரித பாசமும் அபரித நம்பிக்கையும் வைத்த ஒரு நபர் மீது அவர் விட்ட பிழைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அது என்னை அறியாமலே கோபம் வரும். என்ன என் அண்ணனை பேசி போட்டிங்க, இல்லை என் தம்பியை பேசி போட்டிங்க, என் அக்காவை பேசி போட்டிங்க, நீங்கள் யார் இப்படி கதைக்கிறதுக்கு அப்படி எப்படின்ட்டு அது வரும். அது உணர்வும் அந்த நபர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவ்வளவு தூரத்துக்கு இருந்தது. அதனால தான் அதை ஒரு ஊடகம் ஒரு சரியான பாதையை முன்மொழிகின்ற பொழுது அந்த ஊடகத்தின் மீது அந்த சேரை வாரி கொட்டுவது என்னை பொறுத்தவரையில் சரியாக படையில்லை. எங்கேயும் தவறுகள் நடக்கின்ற பொழுது யாராவது ஒரு ஆள் அதை சுட்டி காட்ட வேண்டும், யாராவது ஒரு ஆள் சரி செய்ய வேண்டும். அப்படி தனிநபர்களோ அமைப்புகளோ அதை சரி செய்ய தவறுகின்ற பட்சத்தில் ஒரு ஊடகமாக அந்த ஊடகத்துக்கு அந்த பொறுப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் எந்த சந்தர்ப்பத்திலும் ஏதேதோ தவறுகள் வருகின்ற போது ஊடகம் சார்ந்த ஒரு அறிக்கையை விடுவோம், அல்ல ஊடகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை செய்வோம், அல்ல ஊடகத்தால் தட்டி கேட்க வேண்டிய தேவைகளை முன்னுக்கு கொண்டு வரும். அதை தவறென்று சொல்லி
மக்கள் அது தவறண்டும் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து அந்த தேசியத்தை நேசிப்பதனுடைய அடையாளமும் அந்த தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடிய மீது வைத்திருக்கக்கூடிய அபரீத நம்பிக்கையும் அவர்களை அப்படி கோபமடைய வைக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே மக்கள் நிச்சயமாக அதை புரிந்து கொள்வார்கள். தவறுகள் வருகின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஊடகத்தின் மீது இருப்பதாக நான் ஊடகத்திலேயே பழைய போகிறேன். ஊடகத்துக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். நிச்சயமாக. அதாவது ஒரு சமூக கட்டமைப்பினுடைய இயங்கியலிலே இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. கேள்வி கேட்காமல் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற போது ஒரு விதமான போக்கு உருவாகும். அதே நேரத்தில் ஒரு சிலரிடம் எங்களுடைய தேசிய சிந்தனையை அடகு வைப்பது, அதாவது இவர்கள் மட்டும்தான் இதை செய்ய வேண்டும், ஆகவே இவர்கள் இதை செய்கிறார்கள், இவர்கள் மீது இந்த கேள்வியும் முன்வைக்கக்கூடாது, இப்படியான ஒரு புரிதல் மக்களுடைய ஆழ்மன ரீதியாக ஏற்பட்டது. நிச்சயமாக இப்போ தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இவ்வளவு சீரழிஞ்சு சின்ன நம்ம சந்தியில் நிற்குது, ரோட்டில் நிற்குதுன்னு சொன்னால் இதுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் அப்பப்போ ஊடகத்தின் ஊடாக வந்து சில கேள்விகளை முன்வைத்து சில விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பயம் ஏற்படும். ஓகே, யாரோ எங்களை தட்டி கேட்கினோம், யாரோ எங்களை புடம் போட்டு காட்டினோம், யாரோ எங்களை மக்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரினோம் என்று ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்துக்காக சில விடயங்களை தவிர்த்துக் கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கேள்வி கேட்பதற்கும் இதை சரிப்படுத்துவதற்கும் ஒரு தலைமையோ ஒரு இடமோ இல்லாதனால தான் இன்றைக்கு நாங்கள் நடுத்தரவில் நிற்கிறோம். அதனால தான் தேசியம் குறுகி கொண்டு போகுது. அதை குறுகி கொண்டு போகிறத அப்படி விடக்கூடாத தூக்கி நிமித்தோணுமன்றதுக்கான வெளிப்பாடு தான் இது. நிச்சயமாக. இன்னும் ஒரு கேள்வியை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது குறிப்பாக நாங்கள் மூச்சுக்கு 300 தடவை தேச கட்டுமானம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தேச கட்டுமானம், ஒரு தேசம் அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த தேசத்தினுடைய தேசிய முதலாளிகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும், ஒரு தேசம் தன்னுடைய தன்னிறைவை வெளிப்படுத்துவதற்கு. ஆனால் எங்களுடைய சமுதாய சூழலில் எங்களுடைய தேசிய முதலாளிகள், உதாரணமாக உங்களை எடுத்துக்கொள்ளலாம், தமிழ் தேசத்தினுடைய ஒரு கட்டுமானத்துக்கு அதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அதற்கான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது. ஆனால் இதனை பல்வேறு விதமாக விமர்சிப்பது அல்லது அதனை அப்படி இப்படி என்று சொல்லி மாற்று ஒதுக்கீடுகளை செய்வது, இப்படியான விடயங்களை செய்தால் நாங்கள் ஒரு தேச கட்டுமானத்தை கூறுகிறோம். அப்படியாக இருந்தால் தேச கட்டுமானம் அடைந்த பின்பு அல்லது வளர்ச்சி அடைந்த பின்பு நாங்கள் சிங்கள தேசத்திலிருந்து முதலாளிகளை அளித்து வருவதா? ஏன் எங்களுடைய மக்களிடம் இப்படியான புரிதல் இருக்கிறது? இல்லை, இங்கே வந்து பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறோம், செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இல்லை. இங்கே வந்து வாய்ப்பேச்சில் வீரரடி என்று சொல்லியிருக்கு தானே, அதாவது வாய்ப்பேச்சிலே நிறைய விடயங்களை கதைத்து விட்டு கடந்து செல்வது. ஆனால் உண்மையிலே வந்து இப்போ நான் பேச்சை குறைத்து செயலில் காட்டணும் என்று நினைக்கிற ஒரு கேரக்டர். ஒரு தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது நாங்கள் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு மேன்மை தாங்கின சமூகமாக மாற வேணும். நான் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் வலியுறுத்தி சொல்வது 2 விஷயம். நாங்கள் தோல்வி அடைந்த இனம் அல்ல. நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக ஏராளமான வழிமுறையில் நாங்கள் நகர்வுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலே இப்பத்தைய காலநிலை இருக்கக்கூடிய 2 முக்கியமான விடயம், ஒன்று கல்வி, இன்னொன்று வந்து பொருளாதாரம். இந்த 2லையும் நாங்கள் முதல்ல எங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். அந்த 2 நிலைமையும் வந்து சரி செய்யப்பட்டு அது மேலோங்கும் நேரத்திலே ஏராளமான மாற்றங்கள் தானாக அமையும். அந்த பொருளாதார கட்டமைப்பை வந்து கட்டியெழுப்ப வேண்டிய தார்மீக பொறுப்பு வந்து எங்களுடைய டயஸ்போராவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கையிலே இருக்கிறது. அவர்கள் இதை ஆழமாக புரிந்து கொண்டார்களானால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் படைக்க முடியும். இன்னொரு விடயம், குறிப்பாக நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்த எங்கள் மீதான இந்த விமர்சனங்கள் தான் குறிப்பாக வருகிற போது இலங்கையில் இருந்து ஐபிசி தமிழ் சுதந்திரமாக செயற்படுகிறது என்கின்ற ஒரு மாயை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அப்படியான ஒரு புரிதலை பெற்றிருக்கிறார்கள். நான் எத்தனை நேரம் 4ஆம் ஆண்டு போயிட்டு வரேன் ஆகலை தெரியாது. ஸோ அதில் வழியில் கொண்டு வர்றேன் இல்லை. ஸோ இப்போ 3 மாதத்துக்கு முதலும் 4ஆம் ஆண்டில் 6 மாதம் விளக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டேன் நான். அதுகள் வந்து வெளியில் தெரியாது. அது சில நேரம் நாங்களும் அதை அங்கே போயிட்டு வந்த வேறு என்னென்னு சொல்கிறது, ஓகே வேறு 4ஆம் ஆண்டு கூப்பிட்டான்னு ஒரு இது வரும். அதனால் இல்லை, இங்கேயும் வந்து நிறைய தடங்கல்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரீச்சா வளாகத்திலேயே தேசியம் சார்ந்த விடயங்கள் அல்லது எங்களுடைய வழிகள் சார்ந்த விடயங்கள் அல்லது எங்களுடைய வரலாறு சார்ந்த விடயங்களை வந்து ஒரு சுருவமாக செய்தாலே அதுக்கான உடனடியாகவே வந்து அந்த டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட், ஆர்மி, போலீஸ், நேவி இந்த மாதிரியான இதுகள் வந்து பார்க்குறது, அதில் ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கான பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்கும். அது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ யாரும் சொல்கிறத வச்சுக்கொண்டு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம், ஒரு விஷயத்தை முன்வைக்கலாம். ஆனால் இங்கே களத்தில் நிற்கக்கூடிய
நபர்களுக்குத்தான் இங்கே எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு விடயத்தை முன்னெடுத்து கொண்டு நகர்த்துவது என்பது அவ்வளோ இலகுவான வேலை இல்லை. ஆனால் நான் என்ன இடர்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும், இந்த எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் தோல்வியடையக்கூடாதுன்றதில் குறியாக இருக்கிறேன். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நான் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்களை உன்னிப்பாக அவதானிக்கின்றார்கள். காரணம் என்ன சொன்னால், நான் வெளிநாட்டிலே ஒரு தொழிலில் இருந்தேன். நான் வெளிநாட்டில் ஒரு 17-18 வருஷமாக ஒரு மொபைல் கம்பெனியில் என்ன சொல்கிறது, வெற்றிகரமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதில் இருந்து வந்த நான் இங்கே ஒரு தொழிலை செய்து தோல்வியடையக்கூடாது. நான் ஒரு தோல்வியடைந்த முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. நான் ஒரு வெற்றியடைந்த முன்னுதாரணமாக இருக்க வேணும். என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் இங்கே முதலீடுகளை செய்ய வேணும், அவர்களும் வெற்றி அடைய வேண்டும். அதிலே நான் கவனமாக இருக்கிறேன். அதுக்காக நான் நிறைய விடயங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். அதாவது 4 மணிக்கு போகிறதா இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேலை ஆட்களோடு இருக்கக்கூடிய இதுகளாக இருக்கலாம். எல்லாத்தையும் அது இப்போ அது பழகி போச்சு. இப்போ பழகி போயிட மாட்ட மாதிரி இப்போ அது பழகி போயிட்டு அது சுலபமாக போய் கொண்டு இருக்குது. பட் இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. சிக்கல்கள் இல்லாமல் அதெல்லாம் வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கணும், இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் இந்த விடயங்களை வெளிப்படுத்தாத காரணத்தினால் நாங்கள் ஏதோ இந்த விதமான பிரச்சனைகளையும் எதிர்நோக்காமல் நாங்கள் இவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் அது சாதாரணமாக அதை எண்ணிட்டு போடும். அதில் பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன இது நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மனச்சாட்சிக்கு அது சரியாக இருக்கிறா, தட்ஸ் இட். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நிச்சயமாக இன்னொரு நேயர் அழைப்பில் காத்திருக்கிறார், அவரையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ, இனிய காலை வணக்கம். வணக்கம், யாரது? நான் லண்டன்லேருந்து தானேந்திரன். சொல்லுங்கள் தானேந்திரன். இந்த ஐபிசி துவங்கிய முதல் நாளிலிருந்தே கேட்டு வருகிறேன். 1997 ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து கேட்டு வருகிறேன். இப்போ இதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று நாடக ஆசிரியரான தாசிதி அவர்கள் ஆரம்பித்த பொழுதே நாங்கள் அதை கேட்டு வருகிறோம். அப்பொழுதெல்லாம் அனலாக் டிஷ்ஷை பூட்டி தான் கேட்பது. பிறகு ஒரு 10-12 வருடங்களாக டிஜிட்டல் இதுக்கு மாறினார்கள். அப்புறம் அதையும் கேட்டு வந்தோம், அதையும் நிறுத்திவிட்டார்கள். பிறகு இப்பொழுது இன்டர்நெட் வழியாக கேட்டு வருகிறேன். முதலாவது இந்த ஆரம்பித்த தாசிசி அவர்களுக்கும் எஸ்கே ராஜன் போன்றவர்கள் இதை முன்னுக்கு நின்று ஆரம்பித்தபடியால் தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெறுகிறது. வாழ்த்துக்கள். இது கிட்டத்தட்ட ஒரு உலகம் முழுவதும் வாழும் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பிபிசி போன்று அதே ஓசையை கொண்டு ஐபிசி என்று ஆரம்பித்தார்கள். அப்போ ஆங்கிலம் பேசும் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஊடகம் தான் பிபிசி. அதே போன்ற ஒரு ஓசையில் தான் ஐபிசியும் ஆரம்பித்தார்கள். அந்த ஐபிசி தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அல்ல, இந்த பூமிப்பந்தில் தமிழர்கள் வாழும் காலம் வரையும் தொடர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. தமிழை வளர்ப்பதற்கு இந்த ஐபிசி நிறைய வேலைகளை செய்திருக்கிறார்கள். மற்ற இன்னொரு வேண்டுகோள், இந்த காலையில் வணக்கம் தமிழ் என்ற அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 1 மணித்தியாலமாக 2 மணித்தியாலம் நடத்தினார்கள். இப்போ 1 மணித்தியாலமாவது நடத்தினால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதுபடி உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இந்த ஐபிசி இந்த பூமிப்பந்தில் தமிழ் இருக்கும் வரையும் தொடர்ந்து நடைபெற வேண்டிய திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று கந்தையா பாஸ்கரன் அவர்களுடன் கேட்டுக்கொண்டு நீங்கள் என்ன பதில் சொல்கின்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். நன்றி தனீந்திரன் ஐயா, நன்றி உங்களுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் மிக ஆழமானது. உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும். நூற்றாண்டுகள் கடந்து இந்த பூமி பந்திலே இந்த தமிழ் முழங்க எங்களால் ஆனதை நாங்கள் செய்வோம். அதே போன்று நேயர்கள் நிறைய பேர் நிறைய அட்வைஸ் பண்ணுறீங்கள். ஆனால் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது சசாப்தங்களை தாண்டி ஐபிசி தமிழ் வானொலி இந்த பூமி பந்திலே ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி ஐயா. நிச்சயமாக. அதாவது வணக்கம் தமிழ் வானொலியில் 2 மணித்தியாலங்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதனையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி, அப்படியே இருக்கிற நேரத்தில் இன்னொரு நேயர் அழைப்பில் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார், அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம், அழைப்பினூடாக இருக்கக்கூடியவர். வணக்கம். வணக்கம், யாரது? நான் லண்டன்லேருந்து அகிலன் கதைக்கிறேன். அகிலன், சொல்லுங்கள். வணக்கம்.
முதற்கண் 30வது அகவையில் காலடி எடுத்து வைக்கும் ஐபிசிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, first of all, the sincere thanks goes to Mr. Bhaskaran, Honorable Mr. Bhaskaran. Hats off to you, sir. உங்களுடைய பணி மிகச்சிறந்த ஒரு பணி. இதுல உள்ள ஏற்ற தாழ்வுகள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்தம் கதைக்காம ஏதோ வாயில வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் மன்னிச்சு எங்களை அரவணைச்சு கொண்டு போறதுக்கு முதல் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்யறதுக்கு உங்களுடைய சேவை தொடர்ந்து தேவை. எங்களுடைய மனத்தில் உள்ள துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் இந்த ஐபிசி மூலமா தான் நாங்கள் தீர்த்துக் கொள்றோம். யாக்கே தீர்த்துக் கொள்ளாது. என்ன பிள்ளை செய்தாலும் எங்களை அரவணைச்சு திருப்பி மன்னிச்சு கூட்டிக் கொண்டு போறது ஐபிசிக்கு நிகர் ஐபிசி தான். எனக்கு பல நட்புகளை உருவாக்கி தந்தது ஐபிசி. அகிலன் என்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தந்தது ஐபிசி. ஒரு மரண வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய அங்கிள் இருந்த பொழுது ஐபிசி நேர்கள் வந்து நின்றார்கள் அந்த இடத்தில். எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருந்தது. அதற்கு முன்னின்று அதனை வழி நடத்தினார்கள். மிகச்சிறந்த நட்பு ஆனந்த் என்ற ஒருவரை எனக்கு உருவாக்கி தந்தது ஐபிசி. நன்றி மிஸ்டர் பாஸ்கரன் அவர்களே. உங்களுடைய சேவை தொடர்ந்து தேவை. இதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நேர்களாக இருந்து ஏதாவது பிள்ளையாக கழித்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னிக்கவும். நன்றி. அகிலன் வணக்கம். அப்படி எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். தவறுகள் வருகின்ற பொழுது நீங்கள் தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் தவறு விடாமல் விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதை நியாயப்படுத்துவதற்கு எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. ஸோ நீங்களும் வேறு வேறு இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். அந்த வகையிலே எந்த விதமான ஒரு இதுவும் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். மிக்க மகிழ்ச்சி உங்களோட நீங்கள் வானொலியிலே வந்தது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி அகிலன், இணைந்து நமக்கு நன்றி. அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு நேரம் அழைப்பில் காத்திருக்கிறார். அவரையும் கூட இணைந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் பிரியங்கன். கேட்குதா? கேட்குது, சொல்லுங்க. நன்றி. முதற்கண் 29 ஆண்டுகளாக கடந்த 29 ஆண்டுகளாக வீடு நடை போட்டு வந்த எங்கள் குடும்ப வானொலியா உலக வானொலி ஐபிசி வானொலிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்று 30வது ஆண்டில் வெற்றிகரமாக வெற்றி நடை போடும் ஐபிசி வானொலிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு குழந்தையை பிரசவிக்கிறதுக்கு ஒரு தாய் படுற கஷ்டம் அந்த தாய்க்கு தான் தெரியும். இதுக்கு மேலே நான் விவரம் சொல்ல வேண்டியதில்லை. திரு கந்தையா பாஸ்கர் அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இத்தனை ஆண்டுகளாக ஐபிசி நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு, தலைமையை கட்டுப்பட்டு ஊழியம் செய்து விடைபெற்று கொண்டு போன அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இன்று வரை நிர்வாகத்தில் இருந்து ஐபிசி அந்த கம்பீரமாக நின்று உரையாடி நேர்களுக்கு பதில் கூறி அத்தனை நிகழ்ச்சிகளையும் கம்பீரமாகவும் சிறப்பான முறையில் எடுத்து செல்லும் ஊழியர்கள் லைக் பிரியங்கன், பிரவீன், துவாரை, சகோதரி துவாரை, அனைத்து ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் தலைமை பீடத்துக்கும் மனமார்ந்த நன்றி. கந்தையா பாஸ்கர் அண்ணா, நன்றி அண்ணா. உங்களோட பேரை சொல்லல. நன்றி. நன்றி. ராஜன் செல்லத்துறை. நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், அன்பே செய்வோம். நீங்கள் செய்யும் முயற்சி. நான் கடந்த 3 வருடமாகத்தான் ஐபிசியில் இணைந்திருக்கின்றேன். இன்று ஒரு குடும்ப வானொலியாக மனங்குழிந்து பாராட்டுவதில் பெருமைப்படுகிறேன். நன்றி அண்ணா. நன்றி தம்பி பிரியங்கன். பிரியங்கன், பிரவீன், துவாரை அவர்கள் போல் ஒரு திறமையான ஊழியர்களை நீங்கள் வச்சிருக்கீங்க. இவர்கள் எல்லாம் ஊழியர்கள் இல்ல, முதல்ல இவர்கள் எல்லாம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எல்லாத்துக்குமே அவங்களே மேனேஜ் பண்ணி கொள்வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ராஜன் செல்லத்துறை. அப்படியே இன்னொரு நேரை இணைத்துக் கொண்டு நாங்கள் தொடரலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் ஆக்ஸ்போர்ட்ல ஜீவன். வணக்கம் ஜீவன், சொல்லுங்க. இன்று ஐபிசி தமிழ் உண்மையிலேயே 29 வருடங்களை கடந்து தனது 30வது வருடத்திலே காலடித்து வைக்கிறது. தன்மானத்தை மீறோடு அந்த கொள்கை மாறாது அந்த தமிழினத்தை அணைத்துக் கொண்டு எமது கலை கலாச்சார பண்புகள், எமது வீரம் எல்லாவற்றையும் அறிவுறுத்தி எங்களை இழுத்துச் செல்கிறது. அதற்கு முதல் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்றாலும் இன்று வேளையில் கூடி அந்த ஐபிசி தமிழ் எங்களுக்கு துணையாக நிற்கிறது. காற்றடி ஊடாக எங்கள் காதுகளை வந்து எங்கள் நிம்மதிகளை நாங்கள் கருதங்களிலே பெற்றவளின் கருதம் வரும் என்று காத்துக் கொண்டிருந்த காலங்கள், முள்ளிவாய்க்கால் ஐயோ என்ற சத்தங்கள் மௌனமாய் அடங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கூட அந்த ஐபிசி தமிழ் தான் துணையாக நின்றது, உறுதி தந்தது. எங்கள்
எங்களை வழிநடத்தியது. அதற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி பாஸ்கரன் அண்ணாவிடம் கேள்வி கேட்பதற்கு கேள்விகள் இல்லை. ஏனென்றால் கேள்விகள் எல்லாம் செயல்பாட்டில் காட்டப்பட்டு கிடக்கிறது. ஆகவே கேள்விகள் கூடி அந்த செயல்பாடுகளுக்கு மறந்து போகிறது. ஆனால் நான் பாஸ்கரன் ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரு உதவி செய்யும்படி கேட்கின்றேன். நான் கொஞ்சம் குழப்படி, நான் கண்டுபிடிப்பதற்கு ஆக்கள் இல்லை. உங்களை போன்ற அம்மா இல்லா பிள்ளை. நான் சில தம்பி தங்களோடு சண்டை பிடிப்பேன். ஏனென்றால் சண்டை பிடிப்பதற்கு ஆக்கள் இல்லை. சண்டை பிடிப்பதற்கு கூடி அந்த இதை தந்திருக்கிறது அன்பாள். ஆகவே சண்டை பிடிப்பேன். நீங்கள் போறதுக்கு முதல் இந்த தம்பி தங்களிடம் சொல்லிட்டு போங்க. அவன் பாவம், அவனையும் அணைத்துக் கொண்டு செல்லுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி ஈவன் அண்ணா, நன்றி. என்ன பிரச்சனை? சில நேரங்களில் அந்த உணர்வு வயப்படுகிற நேரத்தில் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத நேர்கள் தங்களுடைய உணர்வுகளை அப்படியாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப தமிழ் மீதும் வானொலி மீதும் வானொலியுடைய அறிவிப்பாளர் மீதும் இருக்கக்கூடிய அந்த அளவற்ற அன்பு தான் அதுக்கு காரணம். அவர் இனிமேல் சரியாக வருவார். நிச்சயமாக. இன்னொரு நேயர் சுப்பிரமணியம் லோகதாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம். சுப்பிரமணியம் லோகதாஸ் நெதர்லாந்து நாட்டில் இருந்து தம்பிகரன் நிறுவன தலைவர் சுப்பிரமணியம் லோகதாஸ். உங்களுக்கு நிச்சயமாக லோகதாஸை நன்றாகவே தெரியும். ஆனபடியால் லோகதாஸ் எனக்கு மட்டுமில்லை, லோகதாஸ் ஐபிசி கேட்குற எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ஓமப்பு நாங்கள் சிறப்பு. இந்த ஐபிசி தமிழில் ஆங்கில சிங்கள செய்தியை நீங்கள் கொண்டு வருவீர்களா இருந்தால் நிறுவன தலைவராகவும் நீங்க ஸ்பான்சர் பண்றீங்களா? நாங்கள் நிகராக ஸ்பான்சர் பண்ணி முதல் கிரிக்கெட் விளையாடினார்கள் ஒரு கலைஞர் இல்ல கந்தையா பாஸ்கரனோடு நான் கலைப்பதில்லை. அது நீங்கள் இன்று அந்த தாயகத்திலிருந்து அரும்பெரும் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழன் என்றதுக்கு அப்பால் இல்ல அதுக்கு அப்பாலும் எனக்கு உங்களோடு ஒரு விடயம் தான் குறிப்பிடுகிறேன். ஆங்கில சிங்கள செய்திகளை கொண்டால் உங்களுக்கு தெரியும், நானும் அடிக்கடி தாயம் பெறுவது உங்களைப் போலத்தான். நாங்களும் நாலு அம்மாடி எல்லாரும் விசாரணைகளும் உட்படுத்தப்பட்டுத்தான் அங்க தாயம் வந்து வரும் பொழுது நீங்கள் அதையும் சுமந்து தாயத்திலிருந்து செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் அது சிறப்பு. ஊடகம் சுதந்திரமாக செயல்படாட்டியும் எங்களுக்கு ஒரு ஊடகத்தை நீங்கள் தாயகத்திலிருந்து எங்களை ஒரு உறவு பாலமாக இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு நான் மகிழ்ச்சியாக விடைபெறுவதற்கு முன்பு அதை விட எங்களுடைய கைகளுக்கு வளர்ந்த மகனையும் கொண்டு போய் தாயகத்திலிருந்து ஒரு போராட்டம் என்ற ஒரு திரைப்படத்தையும் உங்களுடைய நிறுவன தலைவராகவும் எத்தனையோ பேர்களுக்கு தொழில்நுட்பத்திலும் வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு எத்தனையோ போராளிகளுக்கு உறவு பாலமாக இருக்கின்றீர்கள். எங்களுடைய தாயக உறவுகளை நான் இது உங்களை பெருமைப்படுத்துவதில்லை. பிரியங்கள் என்னென்னு சொன்னால் கரண் அண்ணா என்று நீங்கள் எங்களுடைய உறவு பாலமாக அவர் பல பெரும்பாணிகளை ஆற்றி கொண்டிருக்கும் வேளையில் ஆங்கில சிங்கள செய்திகளை கொண்டாந்து அதைத்தான் கொள்ள வேண்டும் என்று நின்று நிறுவனம். மற்றது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்கோ கரண் வந்து ஒருக்கா ஊடகத்தில் உங்களுடைய பணியை செய்தால் நாங்கள் நிச்சயமா நான் அறிவிப்பாளர் வர போறேன். வந்துட்டு கதைக்கிறேன். நன்றி. அதாவது லோகண்ணா வந்து ஒரு தூரத்து உறவுக்காரரும் கூட. சரியோ, அவரை கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளாக தெரியும். ஆளுக்கு இப்போ நல்ல வயசு போயிட்டுது. ஆனால் இப்போவும் கிரிக்கெட் விளையாடி கொண்டு தான் நிற்பார். ஆனால் எனக்கு லோகண்ணா வந்து எந்த நிகழ்ச்சியிலையும் வந்து தவறாமல் வந்து கலந்து கொள்ளுவார். சில நேரங்களில் எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு தான் இவர் என்ன கதைக்கிறாருன்றதை நான் தெரிஞ்சு கொள்வது. கதைக்கு ஏதோ ஒரு டாப்பிக்கில் வருவார், ஏதோ ஒரு டாப்பிக்கில் போயிடுவார். லோவண்ணா என்னட்ட ஆங்கில சிங்கள சேவையை தொடங்க சொல்லி கேட்டிருந்த நீங்கள் ஏற்கனவே சிங்கள சேவைகள் வந்து பல வழிகளில் நடந்து கொண்டிருக்குது. மேபி அது உங்களுக்கு அறிகிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ தெரியல. நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லது அந்த இணையதளங்கள், அந்த வானொலிகள், அந்த யூடியூப் பக்கங்களை நீங்கள் பார்க்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தாரன். மற்றது நீங்கள் வானொலிக்கு வரையக்கில் லோவன்னா நீங்கள் சாதாரணமாக என்னோட ரோட்டில் கண்டு கதைக்கிற மாதிரி கதைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த தமிழை தேடி திரிகிறதால சில நேரத்தில் எங்களுக்கு கஷ்டமாக கிடக்கு லோவன்னா. இனிமேல் நீங்கள் வந்து அப்படியே கரண் எப்படி இருக்கிற அப்படி இப்படி கேட்பீங்கன்னு அதே மாதிரி சாதாரண தமிழில் கதைச்சிங்கன்னு சொன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆக்களுக்கும் விளங்கும், ரேடியோவில் யாரில் இருக்கிற ஆக்களுக்கும் தெளிவாக தெரியும். அவை உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் லோவன்னா. சந்திப்போம் முதல்ல.
நன்றி. அதே மாதிரி இன்னொரு நேரம் தொடர்ச்சியாக நேர்கள் அழைப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அழைப்பை தவிர்த்தாலும் பிரச்சனை, அதனால் பேசிக்கொள்ளலாம். வணக்கம் சுபோதினி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாட் பிளஸ் யூ. இந்த வானொலி இவ்வளவுக்கு உயர்றதுக்கு ஒன்று முக்கிய காரணம் அறிவிப்பாளர் நீங்க, அங்க பணிபுரிகிற எல்லாரும், மற்றும் நாங்களுமா இல்லைன்னா நாங்கள் இல்லையே, நீங்கள் இல்லைன்ற ஒரு வானொலி 29 ஆண்டுகளாக இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கிறது. இன்று 30வது ஆண்டிலே காலடி எடுத்து வச்சுக்கின்றா நேர்களுடைய ஆதரவும் நேர்களுடைய அன்பும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தூரம் வந்திருக்க முடியாது. அதுக்கு உதாரணம் ஐரோப்பிய மண்ணிலே ஏராளமான வானொலிகள் தொடங்கப்பட்டன. இன்றைக்கு அந்த வானொலிகள் எங்கே இருக்கிறன்னு தெரியாத அளவுக்கு போய்விட்டது. காரணம் ஐபிசி தமிழுக்கு தந்த அளவு ஆதரவை அந்த வானொலிகளுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. அதனுடைய நீங்கள் ஐபிசி தமிழோடு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். 30 ஆண்டுகள் என்ன 300 ஆண்டுகளும் இந்த பூமி பந்திலே தமிழை முழங்கச் செய்வோம். நன்றி ஷாலினி தங்கச்சி. ஒரு நிமிஷம், நீங்க யாரு? நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு அறிவிப்பாளர் இங்கே ஐபிசி தமிழில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். என்னோட பேர் பாஸ்கரன் கந்தையா. நீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேற எங்களோட கலையத்துக்கு. ஓகே, நன்றி 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 சகோதரி. நன்றி நன்றி. அவ சொக்காய் போயிட்டா. புதுதாக ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அப்படியே இதாகி விட்டார்கள். சரி, இன்னொரு நேரம் இருக்கிறார், இணைத்துக் கொள்ளலாம் வேண்டாம். வணக்கம் தேவன். நான் சிவா அக்கிதான். நான் தேர்தல் பார்த்துற தம்பிகளே, தம்பி பாஸ்கரன், தம்பி பிரியங்கன், உங்களுக்கு வணக்கம். வணக்கம். நான் தம்பியை தெரியும், ஆனால் நான் இப்ப ஒரு 2 கிழமைக்கு தான் நேரடியாக வானொலியில் வந்து கதைக்கணும். நான் சொன்ன நான் நிகழ்ச்சியில் வந்து கதைச்சா எனக்கு ரத்தம் கொதிக்கும், அது வாட இல்லை. ஆனால் இப்போ சொல்லுவோம், நாங்கள் திருப்போடு தெரியாது. ஒரு கடமை இருக்கு தான். நாங்கள் சில கருத்து நல்லதோ கூடாதோ சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்ப நான் சில இதெல்லாம் சொல்ல வேண்டிய சொல்ல நான் வெளிக்கிட்டு வந்தான். மற்றது நான் தமிழை நேசிப்பவன், தமிழ உயிர் கொண்டவன். என் பேரே சிவா அக்கினவன். அப்பா வச்சு அழகான பேர் உண்டு. அப்ப எப்படி சொன்னால் தமிழ்டா உயிர். சரி, எனக்கு நாட்டில் நடக்க இந்த பிரச்சனை பார்க்க போனா சரியா என்ன சொல்ல பேதனையா இருக்கு, ரத்தம் கொதிக்குது. இன்னைக்கு நான் இங்க வந்த நேரத்துல வந்து நான் எங்களோட தமிழ் வானொலி கேட்க சொன்னா இல்லை. அப்ப எங்களை சிறுவாயத்துல வந்து இலங்கை வானொலி தான் கேட்பேன். அப்ப இங்க வந்து யோசிப்பேன், இப்படி ஒரு இது நான் இலங்கையில கேட்ட மாதிரி கேட்க சொல்லி யோசிச்சு விட்டு இருந்தாப்புல இப்படி கனவானொலியில் வந்தது. நீ சொன்ன மாதிரி இந்த கனவானொலியில் இல்லாம போயிட்டுது. அன்றைக்கு எங்களை பிள்ளை ஐபிசி பிள்ளைக்கு எனக்கு இந்த என்ன சொல்ல 29 30 அந்த வந்து 30 வருடம் இன்றைக்கு நல்லா வளர்ந்துட்டு சொன்னா அதை ஒரு மகிழ்ச்சியில தம்பியில. மற்றது நான் இன்றைக்கு ஒரு வானொலி சிறப்பாக நடக்கும் சொல்ற தம்பியில் என்ன சொன்னா, இன்றைக்கு அதுக்கு பணி வந்து அதுக்கு என்ன ஊழியர் சொல்லக்கூடாது என்று அது வந்து எங்களுக்கு சொல்லுது. அந்த நீங்களுக்கு எங்களுக்கு தெரியும் பிரியங்கனையும் பிளவினையும் மற்றது அதுக்கு பின்னுக்கு எத்தனை சொல்லி அந்த உழைப்புகளை நாங்கள் மறக்கக்கூடாது. அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பின்னால் எத்தனை இருப்பினோம். அப்ப நாங்கள் அவளுக்கு நாங்கள் நன்றி சொல்றேன். அதாவது மறக்கக்கூடாது. நாங்கள் அந்த 2 அந்த அந்த கலைஞரை மட்டும் நாங்கள் அதுக்கு பின்னால் எத்தனையோ இருக்கு. இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ சவாலுக்கு பின்னால தம்பி நான் அந்த சுருக்கா சொல்லி முடிக்கிறேன். நீங்க அந்த படம் மட்டும் தானே அதுக்கு எத்தனை உங்களுக்கு எத்தனை குத்தினா உங்களுக்கு நீங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அப்ப நன்றி சிவான, எல்லா குத்துகளையும் தாங்கக்கூடிய அளவுக்கு தைரியமா இருக்கிறோம். தம்பி நான் உங்க வருவேன். எனக்கு எப்போ வாங்க, நிச்சயமா வாங்க, கலையத்துக்கு வாங்க. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், வந்து பார்த்துட்டு போங்க. தம்பி இல்ல முக்கியம் வந்து நாங்கள் எங்கட உருவாக்க நீங்க வெளியே எல்லாரும் தைரியம் இருக்கணும். இன்னைக்கு இலங்கையில் எத்தனை சவாலுக்கு நீங்க செய்ய கொடுத்தீங்க. நீங்க தைரியம் இருக்கணும். நாங்கள் பின்னுக்கால இருக்கோம். இது வந்து நான் உங்களோட வாக்கு வாங்க கேள்வி பிடிக்க எனக்கு உங்களோட வானொலிக்கு நான் தம்பி வானொலிக்கு நன்றி சொல்றேன். நீங்க தைரியம் இருங்கோ. இது எங்களை நாங்க இல்லாட்டினாலும் 300-3000 ஆண்டு மட்டும் இந்த வாணிஜ்யம் உடம்ப பார்த்து கொள்ளுங்க, பிரஷரை குறையுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, நன்றி. சந்திப்போம், தம்பி. நன்றி, வணக்கம். ஆயத்தில் வரும்போது சந்திப்போம். நன்றி 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 நன்றி. நாங்கள் அப்படியே நாங்கள் நிலையக்குறி செகண்ட் செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. 1 மணி காலங்கள் எங்களுடைய நேர்கள் அன்பை அள்ளி தெளித்திருக்கிறார்கள் உங்கள் மீது. இந்த நேரம் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு ஊடகமாக ஈழத்தமிழர்களுடைய உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஒரு உறவாக உணர்வாக உங்களோடு பயணித்திருக்கக்கூடிய உங்களுடைய ஐபிசி தமிழருடைய இந்த 29வது அகவை நிறைவு கொண்டாட்டம், அதே நேரத்தில் 30வது ஆண்டிலே காலடி பதிக்கிறோம். 3 தசாப்தங்களாக உங்களுடைய இல்லங்களில் ஒரு உறவாக பயணிக்கக்கூடிய எங்களுடைய இந்த பயணத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கொள்வார்.
இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஐபிசி தமிழ் வானொலியோடு அப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது நேரம். தொடர்ச்சியாக நிறுவன தலைவர் அவர்கள் உங்களோடு நீங்கள் நிறைய நாட்களாக கேட்டிருக்கக்கூடிய ஒருவர் ஐபிசி தமிழினுடைய ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய தலைவர். அதாவது ஒரு வானொலியாக 1997 ஆண்டு ஆரம்பித்திருந்தாலும் அதனுடைய பல்பரிமாணங்களை உருவாக்கியதிலே முதன்மையானவர், முக்கியமானவர். இந்த அளவுக்கு ஐபிசி தமிழ் என்கின்ற நாமத்தை வளர்ச்சியத்திருக்கக்கூடிய ஒருவராக ஒரு வானொலியில் இருந்து தொலைக்காட்சி, வலையொலி, இணையதளம் என மிகப்பெரிய அளவிலே ஐபிசி தமிழை ஒரு விஸ்வரூபப்படுத்தி இருக்கக்கூடியவர். இன்று இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரே ஒரு எல்லை கடந்த பேரூடகமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழினுடைய நிறுவன தலைவர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக நாங்கள் ஒரு ஐபிசி தமிழினுடைய துறை, இணையதளம், வலையொலி இவற்றுக்கு அப்பால் எங்களுடைய கலைகளையும் நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திரைப்படங்களை உருவாக்கியிருக்கிறோம். 6ஆம் நிலம் என்கின்ற ஒரு அற்புதமான படைப்பை ஐபிசி தமிழ் வழங்கியிருந்தது. முதலாக இலங்கையில் 1000 கலைஞர்களை ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்திருந்தோம். இப்போது போராட்டம் என்கின்ற ஒரு திரைப்படம் ஐபிசி தமிழினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக சொல்ல முடியுமா? முதல்ல போகிறதுக்கு முதல் இந்த இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நெஞ்சாண்டு நன்றிகள். நீங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த வானொலி இவ்வளவு தூரத்துக்கு வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்க முடியாது. அதே போன்று வர்த்தக பெருந்தகைகள், நீங்கள் எங்களுக்கான விளம்பரங்களை தந்து எங்களுடைய வானொலியை ஊக்குவித்ததன் காரணமாகவும் இந்த வானொலியினுடைய வளர்ச்சி இருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஐபிசி தமிழ் தனியே ஒரு வானொலியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, அது பல்துறை சார்ந்த ஊடகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அது தொலைக்காட்சியாக இருக்கலாம், இணையதளங்களாக இருக்கலாம், அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவிலே சோஷியல் மீடியா தான் எதிர்காலம் என்று சொல்லி ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நாங்கள் சிந்தித்ததன் அடிப்படையிலே நிறைய சோஷியல் மீடியா சேனல்களை உருவாக்கி அதனூடாகவும் எங்களுடைய சேவைகளை உலகாவிய ரீதியில் தமிழர்களுக்கு வழங்கி வருகின்றோம். அதில் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஐபிசி என்று சொல்லி சொன்னால் ஐபிசி ஒரு சிறிய நிறுவனம், சிறிய ஒரு ஊடகம் என்று தான் பார்ப்பார்கள். உண்மையிலே அப்படி இல்லை. ஐபிசி தமிழில் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றுகின்றார்கள் தினந்தோறும் என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், வியப்பாக இருக்கும். சென்னையிலே எங்களுடைய பெரிய கலையகம் சென்னையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 135 பணியாளர்கள் தமிழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய கலையகம் இருக்கிறது, கொழும்பிலே எங்களுடைய கலையகம் இருக்கிறது. லண்டனிலே ஏற்பட்ட கொரோனா காலகட்டத்திலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறைய விடயங்களை இந்தியா இலங்கைக்கு நகர்த்த வேண்டியிருந்தது. அந்த அடிப்படையிலே லண்டனிலே குறுகிய ஒரு வேலை திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தினம்தோறும் ஐபிசி குழுமத்துக்காக, லங்காசிரி ஐபிசி குழுமத்துக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். ஐபிசி தமிழனுடைய படைப்புகள் உங்களுக்கு தெரியும், லண்டனிலே குறுந்திரையிலிருந்து நெடுந்திரை நோக்கிய பயணம் என்று சொல்லி ஒரு கோவலன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கியிருந்தார். அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய அளவில் வெற்றி அளித்து 1வது ஆண்டிலே குறும்படத்திலே வெற்றி பெற்ற நபருக்கு ஒரு முழுநீர திரைப்படத்தை உருவாக்குவதற்கான முதலீட்டை ஐபிசி ப்ரொடக்ஷன், ஐபிசி தயாரிப்பு வழங்கியிருந்தது. அது 6ஆம் நிலம் என்கின்ற ஒரு திரைப்படம். அது இப்போ யூடியூப் தளத்திலே எங்களுடைய ஐபிசி தமிழிலே 6ஆம் நிலம் என்று அடிச்சிங்கன்னா பார்க்கலாம், அல்லது த 6th லேண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது இங்கே தாயகத்தில் இருக்கக்கூடிய வலிகள் சுமந்த வாழ்க்கையை ஒரு காவியமாக ஆனந்த ரமணன் என்கின்ற இயக்குனர் படைத்திருக்கிறார். மிக சிறப்பாக வந்திருந்த படம் உண்டு. அதனைத் தொடர்ந்து 2வது ஆண்டிலே வெற்றி பெற்ற சதா பிரணவன் என்கின்ற ஒரு இளைஞன், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர், அவருக்கான வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய திரைப்படம் ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை என்கின்ற திரைப்படம். அதாவது ஒரு பிரெஞ்சு மொழியை ஒத்ததான ஒரு திரைப்படம். உலக சந்தையை நோக்கி எங்களுடைய சினிமாக நகர்த்த வேண்டும் என்பதற்காக அப்படியான ஒரு படத்தை அவர் தயாரித்திருந்தார். அந்த படம் முற்று முழுதாக முடிவடைந்து விட்டது. ஆனால் இன்னும் அதை திரையிடவில்லை. அதுக்கான நேரங்கள் சரியாக அமையவில்லை. அதனால் அதை திரையிடவில்லை. அதுக்கு பின்பாடு பொம்மை என்கின்ற ஒரு திரைப்படம் இப்போ சமீப காலமாக வெற்றிகரமாக இலங்கையிலே ஓடப்பட்டது. அதை தொடர்ந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலே, பிரான்சிலே, சுவிஸிலே,
பாரிஸ்லே, லண்டன்லே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த வாரம் கூட சுவிஸிலே ஒரு காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. அதே போன்று ஏனைய நாடுகளிலேயும் அதை ஓடுவதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி ஒரு ஈழ சினிமாவினுடைய வளர்ச்சி சமீப காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சே ஈழத்திலே ஒரு 50 படங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வியப்பாக இருக்கிறது. எங்களுடைய சினிமா துறை எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது. அதில் ஏராளமான படைப்பாளிகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். நிறைய படைப்புகள் அற்புதமான படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக, ஒரு பொருளாதார வளர்ச்சியாக கூட அந்த சினிமா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு படைப்பாளிகள் மென்பந்து துடுப்படுத்தாட்டம் என்று சொல்லி ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஒன்று வச்சிருந்தார்கள். அதாவது இந்த படைப்பாளிகள் அதில் கிட்டத்தட்ட 12 கழகங்கள் விளையாடி இருந்தீங்க. ஒவ்வொரு கழகங்களையும் 15லேருந்து 18 வீரர்கள் விளையாடி இருந்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட 200 படைப்பாள இளைஞர்கள் அந்த மென்பந்து துடுப்படுத்தாட்ட போட்டியிலே பங்கு பெற்றிருந்தார். எனக்கு உண்மையிலே வியப்பாக இருந்தது. 200 பேர் விளையாடக்கூடிய அளவுக்கு இளைஞர்களாக இருக்கிறார்கள். அந்த படைப்பாளிகளுடைய கெப்பாசிட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 படைப்பாளிகள் இந்த எங்களுடைய தேசத்தில் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு பிரமிப்பாயும் வியப்பாயும் இருந்தது. இவ்வளவு பேர் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய சினிமா ஏதோ ஒரு வகையிலே முன்னேற்ற பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எண்ண தோன்றியது. ஸோ அந்த வகையிலே தான் இங்கே ஏற்கனவே ஒரு 3 வெற்றி படங்களை கொடுத்த ராஜ் சிவராஜ் என்கின்ற ஒரு இளைஞன் ஒரு அற்புதமான ஒரு கதையை வடிவமைத்து ஐபிசி தமிழினுடைய கொண்டு எங்களுக்கு அதை விளங்கப்படுத்திய போது அந்த படம் நன்றாக வரும் ஒரு பெரிய பணத்தொகையோடு ஒரு பெரிய பிரமாண்டமான படைப்பை ஈழத்தில் இருந்து கொடுக்கலாம், அதுக்கான ஆளுமைகள் இங்கே இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்த படம் தான் போராட்டம் படத்தை ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலே அது மில்லர் என்ற பெயரிலே தான் அந்த படம் உருவாகி இருந்தது. அது ஒரு பெரிய சர்ச்சையாக கூட போயிருந்தது. மில்லர் என்கின்றது ஒரு காவிய நாயகனுடைய ஒரு பெயர். அதாவது ஈழத்தமிழருடைய வரலாற்றிலே அந்த பெயர் என்றுமே எங்களுடைய மக்களால் மறக்க முடியாத ஒரு பெயர். அந்த பெயரை தலைமுறைகள் தாண்டியும் உச்சரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக அந்த பெயரை சூட்டின ஒரு படத்தை நான் உருவாக்கவில்லை. அது அந்த இயக்குனர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மில்லர் என்ற திரைக்கதையை உருவாக்கியிருந்தார். என்னிடத்திலே எனக்கு முன்பு 3-4 இடங்களிலே அவர் அந்த படத்தினுடைய கதையை கொண்டே காட்டி பணத்தை சேர்ப்பதற்கான உத்திகளை கையாண்டிருந்தார். அது தோல்வியடைந்த கடைசியாக என்னை சந்தித்து கதைத்த பொழுது நான் அவர்களுக்கு நிச்சயமாக செய்யலாம், இந்த படத்தை செய்வோம் என்று சொல்லி வெளிக்கிட்ட பொழுது அந்த பேர் ஒரு பெரிய சர்ச்சையாக உருப்பெற்றது. உண்மையிலே அது ஒரு வீரனுடைய ஒரு இந்த இனத்துக்காக தன்னை ஆக்கி கொண்ட வீரனை கொச்சைப்படுத்துவதற்காக அந்த பேரை வைக்கவும் இல்லை. அது அப்படிப்பட்ட படமும் அல்ல. அந்த வீரனுடைய பெயர்கள் திரும்ப 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 இந்த பூமி பந்திலே எங்களுடைய இனங்கள் மத்தியிலே உச்சரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த படத்தை நான் சம்மதித்தேன். அது ஏற்கனவே அவர்கள் இந்த கதையை சொல்வதற்கு முன்பே 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த கதையினுடைய முன்னோட்ட காட்சியை திரையிலே கூட பார்த்திருக்கிறேன். அப்போ கூட பொங்கி எழாத எங்களுடைய அன்பு உள்ளங்கள் கந்தையா பாஸ்கரன் ஐபிசி தமிழ் இந்த படத்தை தயாரிக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனடியாக இந்த பேரை மாற்ற வேண்டும், இந்த பேரை களங்கப்படுத்தி விட்டார், அதண்டிட்டர் என்று சொல்லி என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் வீரச்சாவடைகின்ற பொழுது 18 வயது. நான் போய் இன்னொரு போராளியை கொச்சைப்படுத்த வேண்டிய நோக்கம் கொண்டவன் அல்ல. எப்பொழுதும் அப்படியான ஒரு சிந்தனை எனக்குள்ளே எழுந்ததும் இல்லை. அது அந்த பெயர் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும், உச்சரிக்கப்பட வேண்டும். அந்த பெயர் அந்த படத்துக்கு தகுதியான பெயராக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த டைரக்டர் அந்த பெயரை வச்சார் ஒழிய நான் பெயர் வச்சதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது இப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்தால் ஒரு வீரனுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுகிறது என்று சொல்லி சிலர் நினைக்கின்ற பட்சத்தில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உடனடியாகவே அந்த படத்தை போராட்டம் என்ற பெயரிலே மாற்றம் பெற்றது.
இப்போ எல்லோரும் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரியும் இந்த படம் வருகின்ற பொழுது திரும்பவும் ஏதோ ஒரு பிரளயத்தை கிளப்புவார்கள், ஏதோ ஒரு விடயத்தின் ஊடாக அதை எப்படி தோல்வியடை செய்யலாம் என்ற முடிவுக்கு வருவார்கள், அதை நோக்கி பயணிப்பார்கள். ஏனென்று சொன்னால் சில நபர்களுக்கு கந்தையா பாஸ்கர் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வன்மங்களை கக்குவதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் எது எப்படி நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்ற பாணியிலே படம் அருமையாக வந்திருக்கிறது. முற்றுமுழுதாக படப்பிடிப்புகள் முடிவடைந்து விட்டது. இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். படங்கள் வந்து இன்னும் ஒரு வாரத்திலே தயார் நிலைக்கு வந்துவிடும். ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு ஈழத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு முழு நீள் நீர திரைப்படம் ஒரு உலகத் தமிழரால் எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்ல வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை அந்த படக்குழு வடிவமைத்திருக்கிறது. அவ்வளவு தூரம் அவர்களுடைய கடின உழைப்பு இந்த படத்தில் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு விடயங்களையும் செருக்கி அந்த விடயங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். 6 பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்கள் அத்தனையும் அற்புதமாக வந்திருக்கிறது. அதிலே 2 பாடல்கள் ஏற்கனவே யூடியூப்பில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பாடலை வந்து ஒளி வடிவமாக உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். இந்த ஐபிசி தமிழுடைய இன்றைய அற்புதமான நாளிலே அந்த பாடலை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுதான் படத்தினுடைய அப்டேட். இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும், என்னுடைய மகன் வந்து ஒரு கதாநாயகனாக இந்த படத்தில் அறிமுகமாகிறார். அது என்னுடைய மகனை சினிமாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கொண்டு வந்ததல்ல. அந்த கதைக்கு என்னுடைய மகன் பொருத்தமாக இருந்த காரணத்தால் அந்த தயாரிப்பாளர் இல்லை, அந்த டைரக்டர் இயக்குனர் வந்து என்னுடைய மகனை வைத்து அந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார். நான் எதிர்பார்த்ததை விட என்னுடைய மகன் சிறப்பாக அதில் நடித்திருக்கிறார். அதை நான் சொல்வதை விட நீங்கள் தியேட்டரில் வந்து படத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த சிறுவன் ஒரு கடின உழைப்பை இந்த படத்துக்காக கொடுத்திருக்கிறான். இந்த படக்குழு வந்து எவ்வளவு தூரம் இந்த படத்துக்காக உழைத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பதற்காக வெகு விரைவிலே உங்களை நோக்கி இந்த படம் வருகிறது. இந்த படம் வந்து ஒரு 6 பாடல்களை கொண்ட படம். 6 பாடல்களும் வந்து மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அதில் வந்து ஒரு பாடலை வந்து சத்தியன் அவரோட சேர்ந்து வாயிசன் 2 பேரும் பாடியிருக்கிறார்கள். அதை வந்து உமாகரன் ராசி அவர்கள் எழுதியிருக்கிறார். அதான் அந்த ஓப்பனிங் சாங் மாதிரி. அடுத்து வந்து இந்த பாடலை வந்து இப்போ போட்ட பாடலை வந்து வாயிசனை பாடியிருக்கிறார். அதே போன்று இன்னொரு பாடல் வந்து ஒரு காதல் பாடல் உண்டு, மிக அற்புதமாக யாழ்ப்பாணத்தில் சேர்ந்த ஒரு புதுமுக கவிஞன், அதே மாதிரி 2 புதுமுக பாடகர்கள் வித்தியாசமான ஒரு குரலிலே பாடியிருக்கிறார்கள். அதை நீங்கள் ஒளிபரப்பினாக கேட்கலாம். அதே போன்று கோவை சரளாமான்னு சொல்லக்கூடிய எங்களது தாய பாடல்களை பாடி பிரபலியம் அடைந்த ஒரு அம்மா, அவர் வந்து ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடல் நீங்கள் கேட்டீர்கள்னா நிச்சயமாக வந்து எல்லோருடைய கண்களிலும் இருந்து கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் அவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்னொரு பாடல் வந்து எங்களுடைய கோகுலன், சாந்தன் அண்ணாவுடைய மகன் கோகுலன் பாடியிருக்கிறார். அதே போன்று இன்னொரு பாடலை வந்து சந்தோஷ் நாராயணன், இந்தியாவிலேயே ஒரு இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய சந்தோஷ் நாராயணன் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி அற்புதமான பாடல்களை கொண்ட ஒரு காட்சி அமைப்பு, அதே போன்று காதல் இருக்கிறது, வலிகள் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய தோல்வி வெற்றி எல்லாமே அந்த படத்திலே உள்ளடக்கலாக முழு நிற திரைப்படம் 2 மணி நேரத்துக்கு மேற்பட்ட அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபுல் ஃபிட்னு சொல்லலாம், ஒரு முழுமையடைந்த ஒரு திரைப்படமாக வெளிவர இருக்கிறது. இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் மனங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியோடு. உங்களுடைய மரங்களோடும் அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நேர்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். விரைவாக சுருக்கமாக உங்களுடைய கேள்விகளை பாஸ்கரன் கந்தையா அவர்களிடம் நீங்கள் முன்வைக்க முடியும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 30 நிமிடங்களில் விரைவாக சுருக்கமான உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நேரம் 10:33 பிரித்தானியாவில், ஏனைய ஐரோப்பிய நாடுகள் நேரம் 11:33. வணக்கம் ரத்தின தபம். வணக்கம் பிரியங்கன். வணக்கம் அத்தியாபாசனர்களே. வணக்கம் தவம் அண்ணா. மன்னிக்கணும், கொஞ்சம் கூட நேரம் எடுக்கணும், மன்னிக்கணும். போராட்டம் நீங்க வருஷத்துக்கு தான் நாங்கள் முதற்கண் உங்களோட போராட்டம் படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள்ட்ட 2-3 வேண்டுகோள் வைக்க போறேன். வச்ச வேண்டுகோள் எனக்கு நிறைவேற்றப்படையில் இன்னும். நான் வச்ச வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், மனத்தியால செய்தல மீண்டும் கொண்டு சொல்லி கேட்டு நான் துவாராகிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ
அடுத்தது வந்து இந்த 30வது ஐபிசின்ற நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை அது ஒரு மொழிகளை தானே கொண்டாடிக்க நான் ഇതിന്റെ தோற்றுவாயிருந்த மாஸ்டர் தாசியஸ் மாஸ்டர் தனஞானி அவர்களையும் அவற்ற குரல்கள் மற்றது பழைய தொகுப்பு நான் இந்த வானொலியில வேலை செய்யறாக்கள அறிவிப்பாளர் என்று சொல்லி விரும்புகிறேன் தொகுப்பாளர்கள் நேற்றைய தொகுக்கிறார்கள் இப்ப அந்த பழைய தொகுப்பாளர் குரல்கள் எல்லாம் கேட்க ஆசையா கிடக்குது. ஒரு கண்டாலும் அதற்கால் நீங்கள் எடுத்தாறது மிக சிறப்பா இருக்கும். என்னோட சொன்னால் யாரும் உங்களோட சண்டை வச்சு கொண்டு விட்டு வேலையா விட்டு போயில இல்லாட்டி இதில இதோ അതിന്റെ நிர்பந்தமோ அல்லது அதுக்கான தேவை ஏற்பட்டதாலேயே இல்லாத்திருப்பினும் அப்ப അതിന്റെ குறைவருக்கு அதில் கொண்டெல்லாம். அடுத்தது இன்னொரு வேண்டுகோள், இந்த குறிப்பாக இந்த மரங்கள் போய் சட்டம், அடுத்தது ஊரோட உறவாட பண்பாடவா அந்த நேர்கள் கலந்து கொள்ற நிகழ்ச்சிகளை இந்த இரவில பாடல்கள் ஒரு நேரம் ஒரு முடிஞ்சால் மறைவு ஒலிபரப்பா கேட்க ஒரு நானே இன்றைக்கு இப்ப கொஞ்சம் ஒரு முதலாவது பாடல் போய்க்கலாம் நான் கேட்க துவங்கினேன் என்றால் வெவ்வேறு அளவில் இருந்தபடியா. அப்ப அந்த வெவ்வேறு இருக்கிற ஆட்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆசைப்படுகிறோம். அவைக்காக முடிந்தால் இரவிலே அதை மறுவிலரப்பு செய்யறக்கான ஆவணரை செய்யும்படி இன்றைக்கு நீங்கள் சரியா ஆப்பிட்டு கொண்டீங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன். நன்றி தாமண்ணா, நன்றி. இதில் ஒரு விஷயம் வந்து உண்மையில நிறைய பிடிச்சிருந்த விஷயம், இந்த பழைய ஆக்களுடைய வாய்ஸை வந்து திரும்ப கொண்டு வரதுக்கு அது உண்மையில நல்ல ஒரு சின்ன போட்டி இல்ல நல்ல விஷயம். அது அந்த வாய்ஸ்களை திரும்ப கேட்கல ஒரு புத்துணர்ச்சி வரும். நிச்சயமா நான் அதை ராஜண்ணோட கதைச்சு அதுக்கான ஏற்பாடு செய்கிறேன். அது சில நேரங்களில் சில நபர்கள் அந்த ரேடியோவில் தங்களோட வாய்ஸை போட்டோன்னு சண்டைக்கு வரையின முதலியல அவையிட்ட முதல் அனுமதி அவையோட கதைச்சாவே அவையோட ஒரு கதைச்சொரு 2 நிமிஷம் என்ற குரலை கொண்டு வரலாம். ஒரு தொகுப்பாளர் நல்ல விஷயம். முக்கியமா எனக்கு தாசியஸ் மாஸ்டர் குரலை மீண்டும் எப்பவுமே மறக்கல அந்த குரலை கேட்டுதான் ஆரம்பம் குரலை கட்டாயம் இருக்கா. நிச்சயமா. அடுத்த வந்து சாரி, இந்த மறு ஒளிபரப்பை பற்றி சொன்னீங்க. மறு ஒளிபரப்பு போடுறதுல பிரச்சனை என்ன சொன்னா, நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால டைம் ஸ்லாட் வந்து கொஞ்சம் கஷ்டம். பாடல் போகுதானே இப்ப 2-3 மணிக்கெல்லாம் நான் அதை இருக்கா நிர்வாகத்தோட ஐரோப்பா 2-3 மணிக்கெல்லாம் பாடல் ஆன சரி நிர்வாகி நீங்கள் இதோட கேள்வி இல்லாட்டி சொல்ல வருவினோம். அதைக்கு நான் இடம் எடுத்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி ரத்னதவம். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நேயர் அழைப்பில் காத்திருக்கிறார், அவரையும் கூட இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரது? வணக்கம் பிரியங்க, நான் சசி. திரும்பவும் நான் எத்தனையோ வருஷமா பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆள், அவர்கிட்ட 2 கேள்வி வைக்கணும் பாஸ்கரன்கிட்ட. யாரும் தப்பா நினைக்க கூடாது. மற்ற ஆக்களும் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு இருந்த ஆதங்கம், நான் நேரடியாவே கேட்டு விடுறேன் இந்த கேள்விய. இந்த ஐபிசி வந்து இந்த மாவட்டம் சார்ந்து இயங்குகிறதா இல்லைன்னா வெளி மாவட்டத்துல இருந்து வர ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு கணக்கு இருக்குதா இல்ல நிராகரிக்கப்படுறார்களா? சில இந்த தமிழ் பிள்ளையா இருக்கலாம். மற்றது வந்து நேற்று வந்து ஒரு மாட்டு வண்டி சவாரி இதுல பார்த்திருந்தேன், ஒரு சொல்லியிருந்தார். அது இதுக்கு அப்பால் பட்டதா இருக்கலாம். வன்னி காட்டுக்குள்ளே நடக்கிற மாட்டு வண்டி சவாரி என்று சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை வந்து எனக்கு பயங்கரமா வாங்கில சொன்னா ஹர்ட் பண்ணிக்குது. ஐபிசில சொல்லியிருந்தாரா? ஐபிசிலயா? ஐபிசில இல்ல, மன்னிக்கணும், ஐபிசில வேற ஊடகத்துல வேற இதுல கொண்டு வரீங்க, அதை விடுங்க. சோ நீங்க முதல்ல கனகாலம் இருக்கிற இல்ல ஓகே, வேற ஊடகங்கள்ல கதைக்கிற விஷயங்களை இங்க உணர்ந்து விவாதத்துக்கு எடுக்க வேண்டாம். நீங்க முதலாவது கேட்ட கேள்வி வந்து அந்த பிரதேசத்தை சார்ந்து வேலை கொடுக்குறீங்களான்னு நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? வெளி மாவட்டத்துல வாராக கூட நிராகரிக்கப்படுறா நான் உணர்றேன். என்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு ஆள் நிராகரிக்கப்பட்டன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஐபிசிக்கு வெளி மாவட்டத்துல இருந்து பெரியங்கனை கூடி சொல்லலாம். பெரியங்கன் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கும் போதே கணக்கு ஆக்கள் வந்து யாழ் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வந்து தாக்கி கதைச்சு பெரியங்க கொஞ்ச நாளா வராம இருந்தது.
தான் பிரியங்கம் வந்தது. ஓகே, அதை வச்சு நான் சொல்றேன். ஓகே, முதல்ல நீங்க ஒரு பொது வழியில இல்ல உங்களோட விளங்குது. நான் அதுக்கு பதில சொல்லி வரேன். அதுக்கப்புறம் நீங்க கதைக்கிறேன்னா கதைங்க. இப்போ ஒரு விடயத்தை நீங்க ஒரு வானொலியில் வந்து கதைக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய குரலையும் என்னுடைய குரலையும் இந்த வானொலியையும் ஏராளமான இடங்களில் இப்போ மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசோலியத்தை ஏற்படுத்தக்கூடாது. முதலாவது பிரியங்கன் வந்து ஐபிசியில் புறக்கணிக்கப்பட்டதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமோ? பிரியங்கன் இங்கே முன்னுக்கு தான் இருக்கிறார். பிரியங்கன் இந்த உங்களோட கேள்வியை கேட்டு பிரியங்கன் விரைச்சி சிரிச்சு கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை அவருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நான் அப்படி ஒன்றும் எதிராக அப்படி ஒன்றும் கதைக்கல. நான் சும்மா உதாரணமா தான் சொன்னேன். உதாரணமா இல்ல சசி உணர்ந்திருக்கிறேன். இல்ல அப்படி மாவட்டத்தில் ஒரு நாளும் இல்லை. வடக்கும் கிழக்கும் எங்களுடைய இரு கண்கள். இங்க வந்து வேலை செய்கிற ஆட்களுக்கு பிரதேசவாதம் அப்படியெல்லாம் ஒரு விதமா நீங்க புதுசா ஒன்றை உருவாக்காதீங்க தயவு செய்து. நீங்க இப்படியான ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உங்களை எதிர்க்கையில அதே யாழ்ப்பாணத்து மட்டும் வானிலை போகுது, மற்ற மாவட்டங்கள்ல வானிலை இல்லையா? அது மட்டும் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அவ்வளவுதான். வானிலை அறிவிப்பில் வந்து ஓகே, எனக்கு அது தெரியாது. மற்ற இடங்களில் பற்றி வானிலை அறிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதை என்னென்னு சொல்லி அதை விசாரிக்கிறேன். அதை விசாரிச்சுட்டு அதுக்காக மட்டக்களப்பில் வானிலையை சொல்லலைன்றதுக்காக ஐபிசி தமிழ் வந்து ஒரு பிரதேசத்தை சார்ந்த வானொலி என்று அப்படி எல்லாம் புதுசாக எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு இல்லைன்னா அப்படி சொல்லிவிடு, நேரடியாக எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. ஒரு பிரச்சனை நீங்களும் திரும்பவும் நான் சொல்றதை நீங்க விளங்கிக் கொள்றீங்க. இல்லை நீங்க அப்படின்னா நேரடியாக சொல்லிவிடுங்க. என்னத்தை சொல்றீங்க? இல்ல அப்படி என்ன நீங்க விளக்கத்தை சொல்லிவிடுங்க. அவ்வளவுதான். அதைத்தான் நான் விளக்கத்தை சொல்றதுக்கு நீங்க விடுறீங்க இல்லையே என்ன? சரியா, மன்னிக்கணும். ஓகே, நன்றி சாசி, நன்றி. இணைப்பில் இணைந்து கொண்டதுக்கு நன்றி. இங்கே வந்து ஐபிசியில் வந்து வடக்கில் இருக்கிறார்கள், கிழக்கில் இருக்கிறார்கள், அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு பாராபட்சம் இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக தான் இருக்கிறோம். அவன் இந்த தம்பி தான். இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே வந்து இங்கே தான் எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்றோம், எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செய்கிறோம், எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். அவர் பணி நிமித்தம் அவருக்கு இப்போ இந்த டிவிக்கு நியூஸ் வாசிக்கணும், டிவியில் ப்ரோக்ராம் செய்யணும், வானொலியில் நியூஸ் வாசிக்கணும், வானொலியில் ப்ரோக்ராம் செய்யணும். பிரியங்கன் வந்து சரியான வேலைப்படுது காரணமாக சில நேரங்களில் உங்களுடைய காதுகளுக்கு அவருடைய குரல் வந்து சேர்ந்திருக்காதே தவிர இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற நீங்களாக ஒன்றை கிரியேட் பண்ண ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு ஒரு ஒன்றை யோசித்து போட்டு அதை வந்து பொது வழியில் வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இவன் மட்டக்களப்பில் என்ன வெதர்ன்னு சொல்லல, அப்போ இவன் மட்டக்களப்புக்கு சார்பு இல்லையா, இவன் கிளிநொச்சியில் என்ன வெதர்ன்னு சொல்லல, அப்போ கிளிநொச்சிக்கு இவன் சார்பு இல்லையா? அப்படி அன்புக்குரிய எங்கள் சொந்தங்களே, நாங்கள் ஒரு குடும்பம். வடக்கும் கிழக்கும் எங்களுடைய இரு கண்கள். இதை தாண்டி எங்களுக்கு வேறு எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லை. எங்களை அப்படி வளர்க்கப்படவும் இல்லை. எங்களுக்கான தேசிய கட்டுமானம், தேசிய கட்டமைப்பு வந்து ஒருபோதும் வடக்கையும் கிழக்கையும் பிரித்தாலும் சூழ்ச்சியோ பிரித்து வேலை கொடுக்குறதோ அப்படியான ஒரு எண்ணங்கள் செயற்பாடுகள் வந்து இந்த ஐபிசியிலையும் சரி அல்லது எங்களுடைய நிறுவனம் எந்த நிறுவனத்தை இயக்குறோமோ அல்ல என்னத்தை நோக்கி பயணிக்கிறோமோ அதிலே அப்படியான பேச்சுக்கே இடமில்லை. தயவு செய்து இப்படியான சிந்தனைகளை முதல் உங்களுடைய மனங்களிலிருந்து அகற்றுங்கள். புதுசாக இனத்தூண்டல்கள் அல்ல இனவாதங்கள் அல்லது பிரதேசவாதங்களை உருவாக்காதீர்கள். தயவு செய்து நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், எல்லோரும் ஒரு விடயத்துக்காகத்தான் உயிர்களை கொடுத்து நாங்கள் ஒரு விடயத்தை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்கிறோம். அந்த ஒரு விடயம் எங்களுடைய இறுதி இலக்கு இனத்தினுடைய விடுதலை. நன்றி. நிச்சயமாக. அதாவது எங்களுடைய நேயர்களுக்கு அப்படியான ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் நினைத்தது இந்த விடயத்திற்குள் சுருக்கிவிட்டோம், ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அப்படியான ஒரு நிலை. நாங்கள் நிறைய விடயங்கள் செம்மணியாக இருக்கலாம், தையட்டியாக இருக்கலாம், அதே போல் மட்டக்களப்பு மயிலத்து மடு பிரச்சனையும் அதே அளவு தான் கையாண்டிருந்தோம். தாயகத்தினுடைய நிலப்பரப்புகள் ஆபகரிக்கப்படுகிற போது அங்கெல்லாம் சென்று நாங்கள் காணொலிகளை பதிவு செய்தோம், திட்டமிட்டு அதை நிகழ்ச்சிகளாக உருவாக்கி இருந்தோம். இப்படி நிறைய இருக்கிறது. பாலத்திலேயே கூடுதலான நிகழ்ச்சி மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறையெல்லாம் எடுத்தது. சரி, இன்னும் ஒரு நேயர் அழைப்பில் காத்திருக்கிறார், எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் முருகானந்தன். ஓம் வணக்கம் தம்பி கந்தையா பாஸ்கரன். வணக்கம். எல்லாருக்கும் நமது அன்பார்ந்த நல்லாசிகளும் வணக்கங்களும். உண்மைக்கு ஐபிசி கருவாக இருக்கின்ற பொழுதே அதனுடைய தோற்றத்தை அதை பற்றி அறிந்தவர். ஏனென்றால் சாசிசிஎஸ் மாஸ்டருடைய கலரி நாடக குழுவிலே ஒருவராக பணியாற்றி பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற காலங்களில்தான் இதற்காக சிந்தனை வந்தது. இப்ப விக்கி தான் முதலாவது, எஸ் கே ராஜனுக்கு முதல் வந்தவர்.
அப்படியே அதனுடைய தொடர்ந்து ஐபிசியோட தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஐபிசியினுடைய தேசியம் சார்ந்த பணிகளுக்கு எனது நல்வாழ்த்துகள். இப்ப என்னடா நீங்கள் கந்தையா பாஸ்கர் அவர்களை நீங்கள் அண்மையிலே விஜய் அவர்களிடம் சென்று 2 வேண்டுகோள்கள் கொடுத்தீர்கள். அதற்கான நிகழ்ச்சியை நடத்திய பொழுது என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தேன். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அவர் டெல்லியில போய் சென்று தமிழக மீனவர்களுக்கான பரிந்துரையைத்தான் செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் தமிழக மக்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். அதற்கு பாராட்டுகள். தமிழக மக்களும் ஈழத்தமிழ் மக்களுக்குமான அந்த கடற்பரப்பிலே இந்த 2 பகுதிக்கும் இடையிலே முற்றி மோதல் வராமல் இந்த பிரச்சனை சுமூகமாக ஒரு இனத்தினுடைய, அதாவது பறந்துபட்ட தமிழ் இனத்தினுடைய ஒரு முருகலுக்குரிய விஷயமாக இல்லாமல் நீங்கள் அதில் தொடர்ச்சியாக பாடுபட வேண்டும். என்றால் அது மிக முக்கியம். என்றால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்கை நோக்கி, அதாவது ஓட்ஸை நோக்கி சில விஷயங்களை முழுமையாக சொல்ல மாட்டார்கள். ஆகவே நீங்கள் அதிலே கூடிய கவனம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி அங்கே உள்ள ஈழத்தமிழ் அகதிகளுடைய விஷயத்தை நீங்கள் சொல்றீர்கள். இது 2மே ஒரு மக்களுடைய வாழ்வியலோட சம்பந்தப்பட்டதாகவே இதிலே நீங்கள் கூடுதல் கவனம் அதில் தொடர்ச்சியை போன வந்து நீங்கள் அதற்கே வல்லவர் என்பதனால் ஒரு தமிழ் தேசிய தொண்டனாக கருத்தையும் கூறி, அடுத்ததாக நாங்கள் இங்கே ஐபிசி மனங்கள் பேசுகிற நிகழ்ச்சியிலே குறிப்பாக இந்த ஏனைய அமைப்புகள், புலம்பெயர் நாட்டில் உள்ள அமைப்புகள் அல்லது தாயகத்தில் உள்ள தமிழ் கட்சிகளை பற்றி, அதனுடைய தலைவர்களை பற்றி எல்லாம் சில கருத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது அதனை, இது தம்பி பிரியங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அதனை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேர்முகமாக ஐபிசி அவர்களுடைய கவனத்தை கொண்டு வந்து அவர்களுடைய பதிலை பெறவும் அவர்களுடைய செயற்பாட்டிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்குமான முனைப்பையும் செய்ய வேண்டும். அதை ஒரு முயற்சியாக செய்யுங்கள் என்று கேட்டு, உங்களுடைய பணிகள் வாழ்க வளர்க. இன்னும் பல நூற்றாண்டுகள் ஐபிசி இருக்க வேண்டும். ஐபிசியினுடைய அந்த தேசிய விடுதலை, தமிழினத்தினுடைய தேசிய விடுதலை காத்திருக்கிறார்கள். நன்றி முருகானந்தன். நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி முருகானந்தம் ஐயா, நன்றி. நான் உங்களுடைய குரலை நிறைய தடவை ஐபிசி தமிழ் வானொலியிலே கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு தீவிர ரசிகன், அதுபோல் தீவிர தேசிய பற்றாளர். நீங்கள் நிறைய விடயங்களை கலந்திருக்கிறீர்கள். அதில் ஒரு விடயத்தை நான் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த சமீப காலத்தில் ஒரு இந்தியாவுக்கு போய் ஒரு அமைச்சரை சந்தித்தது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பலதரப்பட்ட பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கிறது. ஓகே, நீங்கள் அந்த மைய புள்ளியை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு உங்களோட புரிதலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதலில். ஓகே, இங்கே வந்து இந்தியாவில் போய் விஜயினுடைய கட்சி சார்ந்தவர்களை சந்திப்பதால் ஐபிசி தமிழோ அல்ல கந்தையா பாஸ்கரனோ விஜய்க்கு ஆதரவை தெரிவித்து விட்டார். விஜய் இந்த பக்கத்தில் நிற்கிறார். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், இந்த நேரத்தில் எனக்கும் இந்த இது தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள், கருத்துக்கள் முகநூலிலே இப்போது எல்லோருமே விற்பனர்கள் ஆகிவிட்டபடியால் அவர்கள் பந்தியாக கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நிராஜ் டேவிட் அவர்களுடைய உண்மையின் தரிசனம் இது குறிப்பிடப்படுகிறது. பாஸ்கரன் கந்தையா அவர்கள் விஜயை சந்திக்க செல்வதற்காகத்தான் நிராஜ் டேவிட் அவர்கள் நாம் தமிழர் தொடர்பான ஒரு பதிவை இட்டிருந்தார். அது இதற்காக என்ற விடயத்தை அவர்கள் தொடர்புபடுத்தி விடுகிறார்கள் சம்பந்தம் இல்லாமல். அதற்கான விளக்கத்தையும் நீங்கள் வழங்கினால் பொருத்தமாக. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை கற்பனை பண்ண முடியும். உண்மையாக நடந்த சம்பவம் என்னென்னு சொன்னால், நான் நீண்ட நாட்களாக எனக்கு இந்தியாவிலே தொழில் இருக்கிறது. அந்த தொழில் நிமித்தமாக நிறைய பேர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய ஊடகங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன். நிறைய சினிமா துறை சார்ந்தவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன். சினிமா துறையை சார்ந்தவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எனக்கு இந்தியாவுக்கு போகின்ற பொழுது நிறைய பேரை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு வசதியாக இலகுவாக இருக்கும். இது ஒரு விடயம். நான் கடைசியாக இந்தியாவுக்கு போகின்ற பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய, கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களை போய் சந்தித்ததற்கான காரணம் என்னென்னு சொன்னால், ராஜ்மோகன் அவர்கள் ஐபிசியிலே பணியாற்றின எங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினர். அவர் வந்து நீண்ட நாட்களாக ஐபிசி தமிழே அகம்புறம் என்ற ஒரு நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக ஐபிசி சென்னை கலையகத்திலே பணியாற்றினவர். அவருக்கும் எனக்குமான நட்பு வந்து நீண்ட காலமாக இருக்கிறது. அவரை நான் கூப்பிடுவார், நான் அவரை பிரதர் என்று கூப்பிடுற அளவுக்கு எங்களுடைய நட்பு இருக்குது. முதலாவது நட்பே 2 பேருடைய கண்ணீரிலிருந்தான் அது சந்தித்தது. அந்த 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 கண்ணீருக்கான அர்த்தம் வந்து பெரியது.
எங்களுடைய வழிகளை அவருக்கு சொல்ல நானால் அவரால் அந்த மாதிரி போய்கொண்டிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொள்வோம். எங்களுடைய இனம் சார்ந்த விடயங்கள் பேசிக்கொள்வோம். எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதை பேசிக்கொள்வோம். இந்த அடிப்படையில் இப்போ நான் அவர் அமைச்சர் ஆகிவிட்டார். அதுக்கு முதல்ல நான் அவரோட தொலைபேசியில் அழைத்து அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அவர் அமைச்சரானதுக்கு பிறகும் இதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேன், நான் வந்துட்டேன் அண்ணான்னு சொல்லி. நானும் அதுக்கு வாழ்த்து தெரிஞ்சுட்டேன். அதுக்கு அடிப்படையில் சென்னைக்கு போகிற பொழுது ஒரு தொலைபேசி எடுத்தேன். இப்படி நான் சென்னைக்கு வரேன்டா, வாங்கண்ணா உடனே வாங்கண்ணான்னு சொல்லி சொன்ன இடத்துல அப்போ எங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இங்கே நிறைய விடயங்கள் நடந்து கொண்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால் என்ன விடயங்களை கையாள முடியுமோ அந்த விடயங்களைத்தான் நாங்கள் அந்த அரசிட்ட கேட்க முடியும். அதில் குறிப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதி முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்களை நான் நேரடியாக பார்த்தவன். தமிழகத்திலே 117 அகதி முகாம்கள் இருக்கிறது. அந்த அகதி முகாம்களிலே நாங்கள் லிபரா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பினூடாக நீண்ட நாட்களாக நிறைய பணிகளை செஞ்சிருக்கின்றோம். நன்கொடைகளை கொடுத்திருக்கிறோம், கல்விக்கு உதவி செய்திருக்கிறோம், குடிதண்ணீருக்கு உதவி செய்திருக்கிறோம். இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் செய்கின்ற பொழுது அந்த கேம்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. உண்மையிலே அந்த கேம்புக்கு போனால் அவ்வளோத்துக்கு கனதியான இதயத்தோடு தான் திரும்பி வருவோம். என்ன சொன்னால் சத்தியான கஷ்டமாக இத்தனை ஆண்டு காலமாக அந்த மக்கள் அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே போன்று இந்த மீனவர்களுடைய பிரச்சனை, நான் இங்கே சமீபத்தில் கூட ஒரு வீடியோ விட்டிருந்தேன். மன்னாரில் ஒரு கடற்கரையில் நிற்கின்ற பொழுது இந்த கண்ணுக்கு தெரிகிறது இந்திய மீனவர்களுடைய டோரர்கள். அதாவது இவ்வளோ தூரம் அந்த டோரர்கள் எங்களுடைய மக்களுடைய கடற்பரப்பிலே அந்த சின்ன மீன்களை பிடிச்சு கொண்டு போகிறான்றது நான் ஒரு டாக்குமெண்ட்டாக கூட ஆக்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கேம்ப்னு சொல்லி ஒரு முகாம் இருக்கிறது. அதாவது அது ஒரு என்னென்னு சொல்கிறது, அடைச்சி வைக்கப்பட்ட ஒரு ஒரு முகாம் உண்டு. அதில் இந்த 3 விடயங்களும் உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சுற்றியான இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தமிழக அரசு நினைத்தால் இவர்களுக்கு நிறைய வேலைகளை இலவாக்கி கொடுக்க முடியும். குறிப்பாக அங்கே படித்து நிறைய அம்மாமார், அப்பாமார் கல் உடைக்க போய் தங்களுடைய பிள்ளைகளை கல்விமான்களாக ஆக்குகின்றார்கள். ஆனால் அந்த கல்வியில் சித்தி அடைந்த மாணவர்களுக்கு வேலை எடுக்க போகின்ற பொழுது அவர் அகதி அந்த அந்தஸ்தோட போய் ஒரு இடத்துல டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்ல பொறியியலாக வேலை செய்ய முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை இவர் கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ற முறையில் அவர்கிட்ட கேட்டிருக்கு. அவர் நிச்சயமாக இதை அவருடைய கட்சி தலைவருடைய கையில் கொண்டு போய் சேர்ப்பதாகவும் தானும் இதுக்கு முன்னுக்கு நின்று இதுக்கு செயற்படுவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இதுதான் நடந்த சம்பவம். இதை திருவிப்படுத்தி இவர் அங்கே போனதுக்கு பிறதான் இவருக்கு இப்படி பேசினது, இவருக்கு அப்படி பேசினது, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு யார் மீதும் எந்த கோபமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எங்களுடைய தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வலிகளை சுமந்து அதை பயணிக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய தவறுகள் என்ன, எதற்கான தோல்விகள், அதுகளை திருத்த வேண்டிய தேவை நான் முன்பு சொன்னது போல் ஒரு ஊடகமாகிய எங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நிராஜ் டேவிட் அவர்கள் செய்திருக்கிறார். அவ்வளோதான். நிச்சயமாக எங்களுடையவர்கள் ஒவ்வொருவருடைய புரிதலும் ஒவ்வொரு விதமானது. இந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த 2 மணித்தியாலங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது. இறுதியாக எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன குறிப்பிட விரும்புகிறீர்கள்? நிறைய பேருடைய புரிதல் நிறைய விதமாக இருக்கிறது. ஓகே ஐயா, புரிதல் தான் ஒரு விஷயத்தை முதலாவது எங்களை மக்கள் ஒரு விடயத்தை அறகுறையாக இப்போ ஒருவர் நீங்கள் பிரியந்தனை இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் தான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி உதாரணத்துக்கு உங்களை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வானொலியில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய நடைமுறைகள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்கூடாக பார்க்குறீர்கள். உங்களை நீங்கள் இந்த இடத்துலேருந்து வந்தாண்டு இங்கே யாரும் கதைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் அந்த இடம் நான் இந்த இடம் என்று சொல்கிறேன், இந்த அப்படியான வார்த்தை பிரியவங்கள் கூட இங்கே நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ என்ன நடக்கும், நாங்களாக ஒரு விடயத்தை ஊகித்துக் கொள்கிறது. அந்த ஊகித்துக் கொள்கின்ற விடயத்தை இப்படி எழும்பினோன்னா கற்பனையில் போய் உடனே என்ன செய்கிறது, இப்போ தான் சமூக வலைத்தளங்கள் நீங்கள் என்ன வேணுமென்றாலும் யாரை பற்றியும் எப்படியும் எழுதலாம், உடனே எழுதுறது. அப்புறம் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்ன செய்யும், ஒரு ஆள் 25 ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சிருப்பார். அவர் ஒரு இப்படி சொன்னால் இவர் ஒரு அப்படி சொன்னால் அப்படி என்ன அந்த இதுகளை வட்டங்களை கூட்டி கொண்டு போய் அது மேலே ஒரு சேரை பூசி ஒரு அதால் அவைக்கு என்ன நன்மை கிடைக்குது, என்ன பலனை அடைகிறார்கள், என்ன லாபத்தை அடைகிறார்கள் என்றுமே இல்லை. ஒரு விடயங்கள் நடக்கிறதுனா முதல்ல உன்னிப்பாக அவதானியங்கள், உன்னிப்பாக செவிசாயங்கள், அதை தேடுங்கள். அதுக்கு இப்போ தான் என்ன விஷயத்தையும் தேடக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஒருவர் மீது நீங்கள் பழியை சுமத்துகின்றார்கள் சொன்னால் அந்த பழியை சுமத்துவதற்கான தகுதியான காரணங்களை கண்டறியுங்கள். இவர் ஒரு நிகழ்ச்சியை செய்து விட்டார், இவர் மீது பழியை சுமத்துறார், அவர் என்னத்துக்காக அந்த நிகழ்ச்சியை செய்தார், அந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த நெறியாள்கள் என்ன, அதனுடைய எண்ணத்தை நோக்கி அவர் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறார், கொண்டு செல்கிறார்ன்றதை முதல் ஆழமாக பார்க்கணும். ஒரு பீஸ் ஒரு துண்டை மட்டும் பார்த்துட்டு உடனடியாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நாங்கள் யார் மீதும் பாசம் வைக்கலாம், யார் மீதும் அதீத நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை நாங்கள் தான்
பெற வேண்டும். எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை, எங்களுடைய இனத்தினுடைய வலிகளை நாங்கள் கண்கூறாக பார்த்தவர்கள். எங்களுக்கு நடந்தவற்றை நாங்கள்லாம் நகர்த்தி செல்ல வேண்டும். எங்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் குரல் கொடுக்கட்டும். ஆனால் குரல் கொடுப்பதை தாண்டி மேலதிகமாக ஏதாவது செய்துவிட முடியுமான்னு சொல்லிச்சுன்னா அறிவுபூர்வமாக சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக இப்போதைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய தேசியம் சார்ந்தும் எங்களுடைய நிலைப்பாடு சார்ந்தும் நாங்கள் எப்பொழுதும் ஒரு கோட்டிலே பயணிக்கின்றோம். ஐபிசி தமிழ் அந்த கோட்டை நோக்கியே பயணித்துக் கொண்டே இருக்கும். எங்களுடைய இனத்தினுடைய இறுதி இலக்கை அடையும் வரை நாங்கள்தான் அதுக்காக போராட வேண்டும். அந்த போராட்டம் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு பரிமாணத்தில் தொடர்ச்சியாக முன்னகர்த்தப்பட வேண்டும். இந்த செய்தியோடு உங்கள் அனைவரோடும் இந்த இவ்வளவு நேரம் உரையாடி எடுத்து மகிழ்ச்சி அடைந்து அதே போன்று 29 ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த வானொலியை இந்த தூரம் கொண்டு வந்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, வர்த்தக பெருந்தகைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதை கொண்டு செல்லக்கூடிய உங்களை போன்ற முன்னுக்கு இருந்தவர்கள் இப்போ இருக்கிற நீங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் என்றும் உங்கள் அன்புடன் பாஸ்கரன் கந்தையா. நன்றி திரு பாஸ்கரன் கந்தையா அவர்கள், நிறுவன தலைவர், ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர். குறிப்பாக அவர் குறிப்பிட்டது போலதான் இந்த இனத்தினுடைய விடுதலை வேட்கை அல்லது மிகப்பெரிய ஒரு வேணவாவை சுமந்து பயணிக்கின்ற ஒரு இனத்தினுடைய ஊடக பிரதிநிதிகளாக நாங்கள் இதனை மிக காத்திரமாக எங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்பான உறவுகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐபிசி தமிழ் வானொலியோடு.